வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ ஹேட் அண்ட் கமெண்ட்ஸ், ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். நோ மோர் தென் தட். ஓகே வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்ட்ரீட்டில் 2 வீட்டை காட்டுறாங்க. அதில் ஒரு வீட்டில் இருந்து தான் ஹலோ சொல்கிற மகனே, ஹலோ ஆத்தா, சொல்கிற மகனே, எம்மா ஐயிடுச்சு வாடா, மெய்யாலுமே ஐயிடுச்சா, அடா ஐயிடுச்சு வந்து தொலைடா, இது வர்றா தாந்துவே, வந்து தொல்லை, இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு தான் பக்கத்து வீட்டிலேருந்து இந்தாட்டு வீட்டுக்கு அப்படியே காம்பவுண்ட் சவர் எகிரி குதிச்சு பேக்கெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே எகிரி குதிச்சு வர்ற. என்றைக்கு அந்த நாய்க்கு கேட்டு வெளியே வர்ற மாதிரி வழியே தெரியாதாட்டுக்குது. எப்போ செவரே குச்சி தான் வருது பாரு காலங்கத்தாலே அப்படின்ட்டு நம்ம ஜெக்கோடைய அம்மா தான் திட்டிக்கிட்டு கிடக்காங்க. ஜேகே அண்ட் ஜெமன் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பக்கத்து வீடு தான். அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க ஆத்தா அப்புறம்ல பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் இப்போ தான் டைம் பார்த்தா இப்போ வந்து கிட்டத்தட்ட 8 மணி. இப்போ தான் நம்ம ஜெமீனை பேக்கை தூக்கிட்டு உள்ள வந்து, ஆத்தா ஐயிடுச்சுடா, இக்கி சட்னி ஐயிடுச்சுடா தின்னு தொல்லை அப்படின்னு சொல்ல, இந்த போடு வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு ஹேண்ட் வாஷில் பண்ணிக்கிட்டு டைனிங் டேபிளில் தான் உட்காந்து பார்த்தா, ஆஹா மணக்க மல்லிகைப்பூ இட்லி தக்காளி சட்னி அப்படின்ட்டு 4 இட்லியை போட்டுன்னு தக்காளி சட்னி போட்டுன்னு சோஃபாவுக்கு தூக்கிட்டு ஓடிச்சு பிளேட்டை. அப்பா டிவி பார்த்துன்னு சாப்பாடு தின்னா தான் வயிற்றுக்குள்ளே சோறே இறங்குது அப்படின்ட்டு நல்லா சோஃபா மேலே உட்காந்து இந்த சம்மணங்கால் போட்டுக்கின்னு ரிமோட்டை வேறு கையில் என்ன பாட்டு அட காலையில் இந்த வைப்பு பாட்டு கேட்டாதான் என்ன பாட்டு அட அப்படின்ட்டு பார்த்தா டிவியில் பார்த்தா பாட்டு ஓடிக்கிட்டு கிடக்கு. உடம்புல உயிர் இருக்கிற வரை டேட்டோஸ் பதிப்போம் அப்படின்ட்டு என் பார்த்தாவும் நான் இதுக்கு ஒரு வைப்பு போடுவேன் பாரு, ஒரு ஸ்டெப்பு அட மறக்க முடியாத ஸ்டெப்பப்பா அப்படின்ட்டு இது நல்லா தின்னுட்டு கிடக்கு. எம்மா என்னடா எங்கே என் பிள்ளை, அது ஒன்று எரும கடன்னு தூங்கினேக்கு தான் இருக்குது. ஏம்மா 8 மணி 8:30 பஸ் வந்துடும், 9 மணிக்கு கொண்டு போய் உள்ளே தெளிடுறோம் ஸ்கூலுக்குள்ளே. 9:15 அசம்பிளி, 9:30 ப்ரேயர் முடிஞ்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும். ஒன்றும் தூங்கினுக்கிறான்னா போய் எழுப்பு, போடா எத்தனை தடவை எழுப்புறது, இந்த நாய் இன்னைக்கு லேட்டாக போய் அடி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல, அவள் தான் நம்ம ஜிம்மி நல்லா பிளேட்டை தூக்கின்னு மேலே எடுத்து ஓடுறாரு. விழுந்தெழுந்தெல்லாம் ஓடுது புள்ள பாவம். டே பையா எழுந்து தொல்ற எரும மாட காலங்காத்தாலே இன்னும் தூங்கினேன். 8 மணி ஆகுது. இந்த பார்த்தெல்லாம் பார்த்து இந்த ஜிம்மின் பார்க்கெல்லாம் ஊருக்கு முன்னே ரெடி ஆகி பார்த்தியா 4 இட்லியே உள்ளே இறக்கின்னு வேறக்கிறேன். எழு அப்படின்ட்டு நம்ம ஜெக்கவை தான் எழுப்பிட்டு கிடக்கா. ஜெக்கே நல்லா கம்தாச்சு பிள்ளை தூங்கிட்டு கிடக்கு. ஸோ எத்தனை தடவை சொல்கிறது ஜெமன், நீ எல்லாம் கதவை தட்டினெல்லாம் எழுற ஆள் இல்லை, அதுக்கு தான். சரிப்போ நான் வரேன். நான் இங்கே தான் போய்க்குவேன், இங்கே வாஷ் பண்ணி விட்டுன்னு வர மாட்டேன். வர்றேன், இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே அப்படியே தூங்கி கண்ணை திறக்க முடியல, அப்படியே தூங்கி எழுந்து அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துருவியாடா பையா, வர்றேன் சரி ஏதோ நான் பேச நம்ம போகிறேன் வந்துரு. ஆத்தாயி மணக்க மல்லிகைப்பூ இக்கி தக்காளி சட்னி போய் தின்னு தொலை, நான் வர்றேன் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே காண்டிச்சு காலையே. சரி வா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு அந்த தட்டு எத்தனை போனார்ல, போகும்போது தின்னுக்கினுதான் வரும்போது தின்னுக்கினுதான் ஒரு இடத்துல உட்காந்து தின்னு தொலைடா மகனே. எம்மா இப்படி நடமாடிக்கினே தின்னாதான் ஜிம்மின் பார்க்க வயிறே நிறையும், இல்லைன்னா ஏதோ ஒன்று வந்து மிஸ் ஆன மாதிரியே உள்ளுணர்வு. என்ன அளவுக்கு சேர்ந்த உள்ளுணர்வு தெரில உனக்கு மட்டும் வித்தியாசமா. இந்த ஜிம்மின் பார்க்கெல்லாம் பிறவிலே ஒரு வித்தியாசம் பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு காலையில் அவங்க அம்மா ஜெக்கியோடைய அம்மாவில் கலாச்சி விட்டு போக, அம்மா ராத்திரியெல்லாம் வந்து புள்ள ரூமில் லைட் எரிஞ்சுனே இருந்துச்சு, நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சும்மா டிவி பார்த்துன்னுக்குறேன் நான், என்ன விசேஷம் என்ன சமாச்சாரம். அதே நாத்தி கேட்குறேன். நல்லா டிவியை போட்டு விட்டு நல்ல வீடியோ கேம் விளையாண்டுச்சு அந்த நாய். வீடியோ கேமா, அப்போ எக்ஸாம் படிக்கலையா ஆத்தா கிடச்சான். அம்மா இன்னைக்கு அரையாண்டு டெஸ்ட்டு, இன்னைக்கு ஆப்பிள் எக்ஸாம், அது ஃபஸ்ட்டு எக்ஸாமு. ஐயோயோ கொலையெல்லாம் நடுங்குது ஆத்தா. இந்த ஜிமின் பார்க்கு அது மட்டும் இல்லை, இத்தனை நாள் எப்படி உட்கார வைப்பாங்க கிளாஸில், அவங்க பாட்டுக்கு அவங்க ரோல் நம்பர் படி எல்லாம் உட்கார வைப்பாங்கல்ல. இந்த டைம் என்னடா ஆல் டிக்கெட் நம்பர் வைஸ் தான் உட்காரணுமா. அது 10வது எப்போ இன்னும் 2 வருஷத்துக்கு வர பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போந்தே வந்து அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா ஆத்தா. இந்த ஜிம்மின் பார்க்கெல்லாம் ஒரே பையமாகுது. மகனே இது எனக்கு தெரியல, அந்த நாய் ஒரு எழுத்து கூட படிக்கலடா. அதான் இந்த ஜிம்மின் பார்க்கு இந்த ஜேகேக்கு உண்டான தனித்துவமான ஒரு திறமை.
நொட்டு வீக் எக்ஸாம்பிள் போய் இளவு எடுத்ததுங்களா? படிக்கிறது 8வது ஒரு 8 எழுத்து கூட தருதில்ல. என்னத்த கிழிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜெய்கேவோடைய அம்மாலாம் காலங்கத்தாலே கல்வி ஊற்றா. அதெல்லாம் நம்ம ஜிம்மின் பார்க் காதில் வாங்கிக்கல. அம்மா இட்லி இருக்குதா போய் தின்னு தொலைடா இன்னும் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம இன்னும் போயிட்டு 4 இட்லியே போட்டு நல்லா மக்குன்னுட்டு நல்லா அமுக்கிட்டு கிடக்கு நம்ம ஜிம்மின் புள்ள. அப்படியே வாயில் 4 இட்லியே போட்டு அமுக்கினே இருக்கும்போது நம்ம ஜெய்கேவா ஃப்ரெஷ் ஆகிட்டு தலையை கூட துடைக்கல. அப்படியே இந்த தலையை லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி ஆட்டுவோம்ல, தலையை இந்த மாதிரி ஒதுருவோம்ல, அந்த மாதிரி ஒதுரிக்கிட்டு கையாலேயே அப்படியே ரப் பண்ணி வீட்டிக்கிட்டு டையை தான் கட்டிக்கிட்டே வருது. காலர் பட்டன் கூட போடலை, 2 பட்டன் ஓப்பனில் இருக்குது. இந்த டையை லூஸாக கட்டுவோம்ல அந்த மாதிரி கீழே இறக்கி லூஸாக கட்டிக்கிட்டு ஐடி கார்டு பார்த்தா கழுத்துல எல்லாம் மாட்டல. ஐடி கார்டு இருக்குல்ல, அந்த கார்டு மட்டும் பேக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ரோப்பு ஃபுல்லாக அப்படியே பேண்ட்டுக்கு வெளியே தொங்குது. பார்க்கவே செம்ம மாசி. கையில் ஒரு 2 பிரேஸ்லெட் வர, ஒரு கையில் வந்து அந்த கர்ச்சிப்பு சுற்றின மாதிரி. லைக் எப்படின்னா சிம்பு சார் இருக்கார்ல, அவர் வந்து கொஞ்சம் யங் ஏஜில் நிறைய மூவிஸ்லாம் நடிச்சிருந்துருப்பார். அந்த மூவிஸில் பார்த்தா சிம்பு சார் வந்து கையில் பிரேஸ்லெட் போட்டுக்கின்னு ஒரு கையில் வந்து ஹேண்ட் கர்ச்சிஃபை வந்து சுற்றி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஜிக்கி வந்து செம்ம மாஸ் லுக்கில் இருக்கார். கழுத்தில் வேற ஒரு செயின், லைக் இந்த சில்வர் செயினே ஒரு பெருசாக வரும்ல அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பார்க்கவே செம்ம லுக்கில் இருக்கார். ஒரு மாதிரி நல்ல மாஸ் லுக்கு. படிக்கிறது என்னமோ 8வது தான், ஆனால் பயவுள்ள பார்த்தா 12வது இந்த காலேஜெல்லாம் படிப்போம்ல அந்த மாதிரி ஒரு பாடி. லைக் ஒரு சில பசங்க வந்து இந்த சின்ன வயசுலேயே 5வது 6வது படிக்கும்போது இந்த 8வது 9வது பசங்க அளவுக்கு ஒரு நாலேஜ் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ஜெக்கிக்கு நல்ல மெச்சூரிட்டி. பட் படிக்கிறது 8th ஸ்டாண்டர்ட் தான் நம்ம ஜெக்கி அண்ட் சமன். அண்ட் மா டைம் ஆச்சு கிளம்புறோம். ஐயா வந்து ஒக்க 4 இட்லி வாயில் போட்டுக்க வாடா. ஜமன் டைம் ஆகுது, டைம் பாரு. ஆடா இவ்வளோ நேரம் அங்கே வந்து அப்படியே குறட்டு விட்டுன்னு தூங்கியிருந்தேன், அப்போல்லாம் உனக்கு நேரம் ஆகலை. இப்போ 4 இட்லி வாயில் போடும்போது உனக்கு நேரம் ஆகுது. ஆடா வந்து தொலைடா அப்படின்ட்டு ஜிம்மின்னு இன்னும் வந்து தட்டிலேருந்து எழவே இல்லை. டைம் பார்த்தா வந்து கிட்டத்தட்ட 8:25 ஆகிடுச்சு. பஸ் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கும். ஸோ நம்ம ஜெக்கியோமே என்ன பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கியோமே அப்படியே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்றாரு. அவ்வளோதான். போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பேக் எடுக்கிறாரு. பஸ் வந்து ஹார்ன் அடிக்குது. ஐயோ 2 இட்லி இன்னொரு 2 இட்லி வாயில் போடலன்னு நினச்சின்னு இந்த ஜிம்மின் பார்க்கு பஸ் வந்துருச்சே, ஆத்தா அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வை, சாயந்தரம் வந்து அமைக்கிறான் அப்படின்ட்டு புள்ள போய் கையை கழுவினு திப்புன்னு போயிட்டு பேக்கை தூக்கின்னு ஓட, மகனே ஜிம்மின்னு பத்திரண்டா அப்படின்ட்டு ஜெய்கே ஓடியாம்மா ஜெய்கே ஓட ஜிம்மில் தான் பார்த்து பத்திரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆத்தா ஜிம்மின் பார்க்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தில் என்றைக்குமே பத்திரமா தான் இருக்குமா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்பாரம் வந்து கதை பேசலாம் ஓகே அப்படின்ட்டு கத்திக்கின்னு புள்ள ஓடி போய் பஸ்ஸில் ஏறிக்கிச்சு. ஆக்சுவலி இங்கே நான் ஸ்கூல்னு சொல்கிறது ஸ்கூல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, யாரும் வந்து உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் தெரில அப்படின்னுலாம் சொல்லிடக்கூடாது, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, இப்படியே வந்து பஸ் வந்து ஸ்கூலுக்கும் போகுது. எப்போவுமே பஸ் வந்து 8:30க்கு வந்துடும். அண்ட் 8:30 to 9 அப்படியே அந்த டிராஃபிக்கு அப்படி இப்படின்ட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டாப்பிங்ஸ்லாம் அந்த பசங்களை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் 9க்கு தான் வந்து அங்கே ஸ்கூல் போகும். 9:10 மேலே வந்து எல்லாருக்குமே இந்த கிரவுண்டில் காமன் அசம்பிளி இருக்கும் இல்லையா, மார்னிங் ப்ரேயர். அது வந்து எப்போவுமே அந்த ஸ்கூலில் வந்து காமன் அசம்பிளி தான். ஸோ 9 o'clock போகிறாங்க அப்படின்னாக்கா பேக்கை வச்சுட்டு ஸ்கூல் பேக்கை வந்து கிளாஸில் வச்சுட்டு அவங்களுடைய திங்ஸ் அவங்களுடைய பேக்கெல்லாம் கிளாஸில் வச்சுட்டு அவங்க வந்து அங்கேருந்து கீழே கிரவுண்டுக்கு இறங்கி வந்து எல்லாம் அவங்களுடைய கிளாஸஸ் லைக் அந்த செக்ஷன் வைஸு ஸ்டாண்டர்ட் வைஸ் எல்லாம் நிற்கிறதுக்கு கரெக்டாக 9:15 ஆகிடும். 9:15க்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி 9:30க்கு முடிச்சிருவாங்க. 9:30க்கு முடிச்சாக்க கிட்டத்தட்ட 9:40க்கு அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க எல்லாம் அவங்க பசங்களாம் கிளாஸுக்கு போனதுக்கப்புறம். அண்ட் இதுதான் வந்து அந்த ஸ்கூலுடைய அந்த டெய்லி ரொட்டீன் இருக்கும் இல்லையா, ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுதான் இந்த ரொட்டீன். அதுதான் அண்ட் இப்படி தான் வந்து நம்ம ஜெக்கி ஜிம்மின் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்கூல் தான் அது. அண்ட் இப்போ பார்த்தா நம்ம ஜிம்மின் பார்க்குக்கெல்லாம் அப்படி பக்குவாங்குது. பஸ்ஸில் போகும்போதெல்லாம் படிச்சுட்டா பையா கிழிச்சான் உன்னெல்லாம் நம்பராட்டமே இல்லை, நான் எப்படினாலும் பாஸ் பண்ணி விட்டுறடா. இந்த ஜிம்மின் பார்க்குக்கு தான் ஒன்றுமே தெரியாது. போன டெஸ்ட்டில் தமிழ்லேயே ஃபெயில் ஆகி போயிட்டோம், பேர் தப்பாக எழுதுனன்ட்டு வந்த மார்க்கை கூட அடிச்சு விட்டான் அந்த தமிழ்வாதி ஒருத்தாமாவன் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் சரியான காண்டாய் போச்சு. ஏன்னா ஜிம்மின் பிள்ளைக்கு பாவம் தமிழே வரல, பேரே தப்பாக எழுதி விட்டுக்குது. பேரே தப்பு எழுதி நிற்கிறடா, உள்ள இருக்கிற கதையும் தப்பாக தான்டா இருக்கும்னுட்டு ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அடிச்சு விட்ருவாங்கல்ல கரெக்டாக தான் எழுதியிருந்தா கூட. அந்த மாதிரி நம்ம ஜிம்மின் பார்க்கின் வந்து பிள்ளையார் சொல்லியான பேரே வந்து தப்பானதுனால எல்லாத்தையும் அடிச்சு விட்டாங்க. நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் சரியான காண்டாய் போச்சு. உள்ள படிச்சு கூட பக்கத்தை அடிச்சு விட்டானே சொட்ட தலையா அப்படின்ட்டு. அது இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி வச்சாட்டம். இன்றைக்கி பார்த்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே தமிழ் வச்சுட்டுக்கிறாங்க. பையன் ஒன்றுமே தெரில, ஃபஸ்ட்டு பேரை தான்டா நான் நல்லா படிக்கணும்னுட்டு நைட்டெல்லாம் உட்காந்து ஜிம்மின் பார்க்குன்னுட்டு பேரை தான் வந்து படிச்சுன்னு உட்காந்து நிற்கும், தமிழ் எழுதி பார்த்துக்கின்னு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கெல்லாம் பேக்கை தொடல புக்கும் தொடல.
லைக் எப்படின்னாக்கா அவர் ஒரு தடவை அந்த கிளாஸ்ல எல்லாம் வந்து நடத்துவாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம ஓன் ஸ்டோரி ஓனாக நம்ம கிரியேட் பண்ணி எழுதுவோம் இல்லையா அந்த கொஷினுக்கு தகுந்த ஆன்சர். அந்த மாதிரி நம்ம ஜேகே வந்து ஓரளவுக்கு ரொம்ப டாப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப ஆவரேஜ் தான் அந்த நம்ம ஜேகே. ஜஸ்ட் பாஸ் ஆவார், அவ்வளோதான். நம்ம ஜிம்மின்னு வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஃபெயில் ஆவார். அந்த கேட்டகரி தான் நம்ம 2 ஆளுங்களும். அண்ட் அண்ட் அப்படியே பஸ் வந்து ஸ்கூலுக்கும் போகுது. நம்ம ஜிம்மி நல்லா உழுந்து பஸ்லையும் பேரை தான் படிச்சுன்னு உட்காந்துக்குது, பாவம் பிள்ளை. ஜிமின் பார்க்குன்னுட்டு. அண்ட் அப்படியே ஸ்கூலில் வந்துட்டு பேக்கெல்லாம் தூக்கின்னு போயிட்டு, ஐயோ இந்த ப்ரேயர் வேற இலவே இடத்தவன் அப்படி இன்னைக்குன்னு கண்டபடி வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பிரின்சிபல் சார்லேருந்து, கரஸ்பாண்டன்ட்லேருந்து, இன்னும் சப்ஜெக்ட் டீச்சர்லேருந்து கழுவி ஊத்தல் வந்து இன்னும் வந்து தமிழ்வாதிக்கு தான், அந்த சொட்டத்தாலைக்கு தான் நம்ம ஜிமின் பார்க்கின் வாயில். காலங்கத்தாலேயே வந்து அபிஷேக வார்த்தைகளாக பேசிக்கிட்டு நம்ம ஜிமினும் ப்ரேயருக்கு கிளாஸுக்கு போய் சேர அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம டே வீட்டு சைடில் பார்த்தா, டேவா டைம் ஆச்சுமா, ஏப்பா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, சரிப்பா இன்னும் 2 வாய் தான், இந்த சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு நம்ம டே வந்து அழகாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஜேகே எப்படி மாதம் ரெடியானார், பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஸ்கூலில் வந்து இந்த ஒரு சில பசங்களாம் டிப்டாப்பாக ரெடி ஆவாங்கல்ல, நல்லா தலையெல்லாம் வலிச்சு வாரிக்கின்னு, காலர் பட்டன் வரைக்கும் எல்லாம் இழுத்து போட்டுக்கின்னு, ஐடி காலெல்லாம் கழுத்தில் மாட்டிக்கின்னு, நல்ல டையெல்லாம் கட்டிக்கின்னு, இந்த மாதிரி நல்ல மூஞ்சிக்கு ஃபேர் லவ்லி பவுடர்லாம் அப்படிக்கு நல்லா வரும்ல, நல்லா அழகாக குழந்தை பிள்ளையாட்டம், அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம டே. பயபுலிக்கே வந்து இன்றைக்கி ஆஃபில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி நம்ம டே வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காரு. நம்ம ஜேகே அண்ட் சிமன் 8th ஸ்டாண்டர்ட். நம்ம டேவும் சுகாவும் வந்து 12th ஸ்டாண்டர்ட். எல்லாருக்குமே இன்றைக்கி தான் ஆஃபில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு வந்து மார்னிங் கிளாஸ் இருந்திருக்கும் ஸ்கூலில். அதுங்க போயிட்டு மறுபடியும் வந்து மார்னிங் கிளாஸ் வந்து 6 to 7:30 வச்சுருப்பாங்க. அவர் அங்கே போயிட்டு அதனால் அவர் மார்னிங்கே வந்து 5 o'clock எழுந்திரிச்சு அவர் கொஞ்சம் படிக்க வேண்டியது வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 7:45 தான் வீட்டுக்கு வந்திருப்பார். வந்து கடன்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரு ஸ்கூலுக்கு தான். கொஞ்சம் ஒரு 1/2 hour தூங்கலாமேனிட்டு கொஞ்சம் தூங்கியிருந்திருப்பார். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டைம் பார்த்தா இப்போ வந்து 8:45 ஆகிடுச்சு. டேவுடைய வீட்டு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, ஸ்கூல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில். பட் ஜேகேவுடைய வீடு தான் கொஞ்சம் தூரம். நம்ம டேக்கெல்லாம் பைக்லேயே வந்து கூட கூட்டிகிட்டு வந்து விட்டுடலாம். சம்டைம்ஸ் வந்து அவர் நடந்து கூட வந்துடுவார். அந்த மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 1 kilometer அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த பற்பல லைக் இந்த பக்கத்தில் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் ரெடி ஆகிட்டு இருக்க அவங்க அம்மா வந்து தட்டில் சாப்பாடு போட்டுட்டு நம்ம டேக்கு அப்படியே பின்னாடியே நடந்துக்கிட்டு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அண்ட் டேவோடைய அப்பாவா, சரிப்பா மெதுவாப்பா, நான் தான் கூட்டு போய் விட்டுருன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்கா. சரிங்கப்பா டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படின்ட்டு கரெக்டாக 8:50 இருக்கும்போது நம்ம டே வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாரு. கரெக்டாக ஷார்ப்பாக 9 o'clock வீட்டுக்கு வந்து எங்கள் ஸ்கூல் வந்துட்டார். அண்ட் இப்படி இருக்க அவரை பறக்க வந்து கிளாஸ் ரூமுக்கு தான் ஓடி போயிட்டு ஒரு 5 minutes கூட வேஸ்ட் பண்ணல. லைக் அவர் பாட்டுக்கு அவர் பைக்கில் வரும்பொழுது கூட படிச்சுக்கிட்டு தான் வராரு, புக்கை விரிச்சு வச்சு. எப்போ கொஞ்சம் நேரமாச்சு மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வைப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவில் சொல்ல, பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்படிலாம் படித்தாதான் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. எப்பா எடுக்கிற மார்க்கே போதும்ப்பா, மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வை அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கவே கூடாது. மைண்டை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்து விட்டுக்கிட்டு எதை பற்றியும் நினைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு காமாக மைண்டை வச்சுக்கிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்ல லைக் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 5 minutes நல்லா டீப் ப்ரீத் எடுத்து விட்டுட்டு மைண்டை நல்லா காம் பண்ணிக்கிட்டு நல்ல வாட்டர் குடிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஹார்ட் வந்து லைக் நம்மளுடைய டென்ஷன் வந்து குறையும். அண்ட் எக்ஸாமில் போயிட்டு உட்காந்தா நல்ல ஞாபகம் வரும். அதுதான் இப்போ நம்ம டே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அது எல்லாமே எனக்கு என்னுடைய ஸ்டாஃப் சொல்லி நான் ஃபாலோ பண்ணி நான் மார்க் வாங்கினது. அண்ட் இதே தான் நம்ம டேக்குமே அவங்க ஸ்டாஃப் சொல்லியிருந்திருப்பாங்க, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோனிட்டு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம டேக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. இப்போ ஆர்வ கலர்ஃபுல்ல அது வந்து கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி எதுவும் படிக்கல. ஜஸ்ட் 1 mark மட்டும் படிச்சுட்ருக்காரு. ஒரு ரிவைஸ் பண்ணுவோம்ல 1 mark மட்டும், அந்த மாதிரி. அண்ட் இப்போது கிளாஸ் வந்துட்டு பேக்கெல்லாம் கொண்டு போய் கிளாஸில் வச்சுட்டு இப்போ அசம்பிளிக்கு தான் வராரு. இப்போ 12th standard 10th standard அப்படின்னாவே அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வர்றதுனால ஒரு அந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி வைப்பாங்க இல்லையா. இந்த 12th standard 10th standard பசங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஃப்ளோர் கொடுத்துருவாங்க ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம். இவங்க ஃப்ளோர் பக்கம் சின்ன பசங்களும் சரி, ஸ்டாஃப்ஸு இப்போது அந்த சப்ஜெக்ட் இல்லாத ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸும் சரி யாருமே அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து ஐசோலேட் பண்ணி வைப்பாங்க 12th and 10th பசங்களை. அந்த மாதிரி தான் நம்ம டேவுடைய ஸ்கூல்லையுமே 12th and 10th பசங்களை அப்படியே தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரேயர் அப்படின்னாலுமே அவங்க 10th and 12th தனியாக
சம் டேஸ் 1 or 2 டேஸ் வந்து அவங்களுடைய கிளாஸ்லேயே எக்ஸாம் நடக்குது, அவங்களுக்கு மார்னிங் எக்ஸாம் ரொம்ப சீக்கிரமாக வர சொல்லிட்டாங்க அப்படின்னா, எக்ஸாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த டைமில் அவங்க ப்ரேயர் வந்து கிளாஸ்லேயே அட்டன் பண்ணிப்பாங்க. மற்றபடி கொஞ்சம் லேட்டாக எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு 10 o'clock 10:30 அந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவங்க காமன் ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் லேட்டாக தான் எக்ஸாம் ஆரம்பிக்குது, அதனாலவே காமன் ப்ரேயருக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ 10th 12th பசங்களுக்கு கூட ப்ரேயர் தனி தான், நார்மல் பசங்க கூட சேர்ந்து நிற்க வைக்க மாட்டாங்க. அந்த 10th and 12th மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணி தனியாக ஒரு சைடில் நிற்க வச்சுடுவாங்க ப்ரேயருக்கு. இந்த மாதிரி தான் இந்த ஸ்கூலில் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ரேயரில் கூட பசங்க இப்போ வந்து பெரிய பசங்க சின்ன பசங்களெல்லாம் மீட்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அப்படியே அந்த ப்ரேயர் இந்த பக்கம் நம்ம ஜெயிக்கெல்லாம் செம்மையாக காண்டாகுது. மொத்தா கேட்டாங்களா ப்ரேயர்ன்ட்டு கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம் கிளாஸில் இருந்தா. ஐயா ஒரே வெயில் ஒரு மரங்குதா பாரு, எல்லாம் நடுக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து நிற்க வச்சுன்னு கொஞ்சம் ஓரமாக நிற்க வச்சுருந்தா கூட மரத்தை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஜெமின் பார்க்குக்கு ரைட்டுக்கு முதல் வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி என்ன என் நைட்டுக்கு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களாட்டுக்குதே. ஜிம்மின் பார்க் ஃபஸ்ட்டு வந்து நில்லுனாக்கா நின்றுவானோ, நம்மளுக்கெல்லாம் லாஸ்ட்டு தான். நான் எட்டி கூட பார்த்துக்குவேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி. ஜிம்மின்கெல்லாம் சரியான காண்டம் இருக்கும். பிடி சார் ஃபஸ்ட்டில் வந்து நில்லுப்பா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மில் சொல்லியிருப்பா, ரைட்டு கம்மியாக்கரில் வந்து ஃபஸ்ட்டில் நில்லு அப்படின்னு சொல்ல. ஜிம்மெல்லாம் நகரவே இல்லையே. பிள்ளைக்கு காண்டாய் போச்சு காலையே. அப்படியே ப்ரேயர் போகுது. இப்போது எல்லோரும் கிளாஸுக்கும் போயாச்சு. அண்ட் இப்போ தான் இந்த ரோல் நம்பர் படி உட்காரணுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போ தான் நம்ம ஜெக்கியோடைய கிளாஸில் எப்பா ரோல் நம்பர் படி உங்களுக்கு இந்த நம்பர் சொல்லி ஒரு நம்பரை சொல்லி நம்பர் 5 ரூமில் தான் நீங்கள் போயிட்டு இருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு ரோல் நம்பர் போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, அதன்படி தான் நீங்கள் போயிட்டு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒத்தமாவனே என் பார்த்து எழுதிக்கலான்னு பார்த்தாக்க விடமாட்டான் போலியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மி நல்லா ஒரே கற்பனையிலேருந்து இருப்பார். ஆஃபில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அப்பயே பிளான் போட்டார், மச்சானை பார்த்து எழுதி பாஸ் ஆயிடணுன்ட்டு. பட் இந்த மாதிரி ரோல் நம்பர் படி தான் உட்காரணும் அப்படின்னு புஷ்ஷும் போயிட்டு இருக்கும் பிள்ளைக்கு. பக்கோன்னு வேற ஆகிப்போச்சு. பாதாள் குழி தோண்டி ஜிம்மின் பார்க்கு ஒரே அடி புதைச்சிருக்கடா, ஏன்னாத்துக்கடா இப்படி ரோல் நம்பர் படி உட்கார வச்சு பிராணனை பிடுங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் சரியான காண்டாயிட்டு இருக்கோம். ஆனாலும் அனைத்து ஆர்வத்தையும் உள்ளே அடிக்க வச்சுக்கினேன் போய் சாவறான் அப்படின்ட்டு பிள்ளைங்கெல்லாம் பேக்கை தூக்கின்னு போயிடுச்சுங்க அந்த கிளாஸ் நம்பர் 5க்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம டேக்குமே சேம் கிளாஸ் தான். இப்போ நம்ம ஜிம்மினும் நம்ம ஜெயிக்கவும், டே பையா கொஞ்சமாண்டு ஒரு 2 தானே காட்டுறியா? எனக்கே ஒன்றும் தெரியாது, நான் உனக்கு வேற காட்டணுமா? தெரிஞ்சால் காட்டுறேன். சரி 1 மார்க் சொல்கிறேடா பையா. எப்படி சொல்ல அப்படின்னு ஒரு ஆக்ஷன் சொல்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்கிற? என்ன பண்ணணும்? 10வது 1 மார்க்கே சொல்கிற. ஓ சரி, அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுப்பாங்களே, எக்ஸ்ட்ரா ஒன்று நன் ஆஃப் த அபவுண்ட்டு ஒன்று கொடுப்பாங்களே 5வதா. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீனு வந்து கையில் பெண்ணு வச்சுருப்பல்ல, அந்த பெண்ணை முன்னாடிக்கிற டேபிள் மேலே டம்முன்ட்டு தட்டு. நீ எத்தனை தடவை தட்டுறியோ அத்தனாவது ஆப்ஷன் தான். ஒரு தடவை தட்டினா ஏ, 2னா பி, 3னா சி, 4னா டி, எண்ணமே இல்லைன்னா 5 தான் தட்டிடுற பையா. ஓ அப்படி தட்டினா புரிஞ்சுப்ப. சத்தியமா ஜிம்மின்னு பார்க்கலாம் ஆல் ட்ரிக்கா ஐயா நோ. ஓகே சரி, தெரிஞ்சதே மட்டும் சொல்கிறா, தெரியாத சொல்லி நீயும் தப்பாக எழுதி நானும் தப்பாக எழுதி 2 பேரும் என்ன ஒரு சோடியாக தப்பாக எழுதினுக்கிறீங்க, மாட்டிக்கு போகிறம்ப. ஓ சரி சரி, போன டெஸ்ட்டில் மாட்டி அடி வாங்கினாட்டும், இந்த டெஸ்ட்லலாம் நான் மாட்டக்கூடாது. ஜிம்மின் பார்க் எப்பயும் நேர்மையாக தான் இருக்குவான். ஓ இதுக்கு பேர் நேர்மை. அப்போஸ் என்னென்னா பேப்பர் அப்படிங்க எழுதுறேன், கேட்டு தானே எழுதுறேன், அது போய் நான் தப்புக்குது அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினெல்லாம் ஒரே நேர்மையான ஆள் போல். 2 பிளானை போட்டுக்கின்னு கிளாஸ் வந்து சேர்ந்துச்சிங்க. பேகெல்லாம் தூக்கி போட்டு 2 பேசிக்கினே வர பாதி வழியில் வந்து நம்மளால் கட்சி வந்துடுச்சு. ஐயோ என்ன இது வந்து அவசரமாக இப்போ தான் வருது அப்படின்ட்டு பைபிள் என்ன பண்ணி நிற்கும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நிற்கும். அண்ட் நம்ம ஜெக்கியுமே வாஷ்ரூம் போயிட்டு தான் வந்திருப்பாரு. அண்ட் 2மே வந்து கிளாஸ் வந்து தவ சேர்ந்துச்சுங்க. பேக்கெல்லாம் தூக்கி போட்டு நம்ம ஜிம்மின் பேட் பென்சிலெல்லாம் என்ன எடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆல் ஐட்டமும் தூக்கி பேக்கெட்டில் தான் போட்டிருக்கு நம்ம ஜிம்மின் பிள்ளை. நம்ம ஜெக்கியுமே அப்படி தான், பசங்களாம் பெண்ணை தூக்கி பேக்கெட்டில் போட்டு சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வச்சுட்ருக்காங்க. வந்து நம்ம ஜெக்கி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே படுத்துட்டாரு பெஞ்சில். இப்போது ஒரு டெஸ்க் இருக்குது, ஒரு பெஞ்ச் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 3 பேர் உட்கார வச்சுருக்காங்க. அங்கே லைக் அந்த 3 பேர் உட்கார வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 8th ஸ்டாண்டர்டு, சென்டரில் 12th ஸ்டாண்டர்டு, இந்த சைடு எண்டில் 9th ஸ்டாண்டர்டு. நார்மலாக கூட உட்கார வச்சுருக்கலாம். ஆக்சுவலி வந்து 8th 9th 2 வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குதுங்களா கிளாஸு. 9th பிள்ளைங்க 8வது பிள்ளைங்க சொல்லி கொடுத்துட்டு போனிட்டு ஒரு பயத்தில் தான் நடுவில் 12வது தூக்கி போட்டு விட்டாங்க.
அண்ட் இப்போது நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டாங்க, 8th ஸ்டூடெண்ட்டு வந்துட்டாங்க. இப்போ 12th மட்டும் தான் இன்னும் பேலன்ஸு. இப்போது இந்த பக்கம் டே சைடில் பார்த்தா நம்ம டேவுடைய கிளாஸ் டீச்சர் தான், நல்லா எழுதுங்கப்பா, நல்லா கொஞ்சம் மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணேன். ஓகே சார்னிட்டு நம்ம டே சுகா 2 பேருமே ஓகே அப்படின்ட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. போனவங்க பேகெல்லாம் வச்சுட்டு எக்ஸாமுக்கு தேவையான பென், பென்சில், எரேசர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுமே கிளாஸுக்கு போயிட்டு அண்ட் கிளாஸுக்குள்ளே வர்றாங்க. இப்போ பார்த்தா நம்ம டே அப்படியே போர்டில் பார்க்குறாரு. எங்கள் ரோல் நம்பர் லெஃப்ட் சைடு 1 2 3 4 4th ரோ ஓகே அப்படின்ட்டு அப்படியே டே வந்து லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா 4th ரோவில் 2 பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பர்சன் அப்படி கீழே அந்த பெஞ்ச் மேலேயே, முன்னாடி பெஞ்ச் இருக்கும்ல, அது மேலேயே தலை வச்சு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. ஃபேஸ் எதுவும் தெரியல. அண்ட் இந்த பக்கம் நம்ம சுகா பார்த்தா ரைட் சைடு ரோ நம்பர் 5 ஓகே அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தா லாஸ்ட் பெஞ்சு. ஓ ஓகே அப்படின்ட்டு அப்படியே நம்ம சுகா லாஸ்ட் பெஞ்சு போகிறாரு. அவர் வந்து இந்த 9th பையன் வச்சு உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த சைட் போயிட்டு தம்பி கொஞ்சம் நவுறு அப்படின்னதுமே நம்ம சுகாக்கு நவுந்து அந்த பையன் இடம் விட்டுருச்சு. நம்ம சுகா போய் சென்டரில் உட்காந்துட்டாரு. அந்த ஆட்டை பார்த்தா பையப்புள்ள ஒன்று குட்டியாக வந்து அந்த டேபிள் மேலே படுத்துனுக்குது. நம்ம சுகா மூஞ்செல்லாம் பார்க்கல, என்ன எக்ஸாம் மேலே வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம சுகா அவர் நார்மலாக அவருடைய பென்னு பென்சில் எல்லாமே எடுத்து வச்சு அவருடைய பென் பென்சில்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா ஹலோ தம்பி, ஐயப்பா தம்பி அப்படின்ட்டு கூப்பிட ஜோ யாராது சை வீட்டில் தான் அந்த வெண்ண மாமா வந்து எழுப்பிட்டான்னா இங்கே யார் மரியாதை தூங்க கூட விடாமல் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே அப்படியே லைட்டாக தலையை தூக்குறாரு. ஆக்சுவலி அங்கே இருக்கிறது நம்ம ஜெய்கே தான். தம்பி கொஞ்சம் நவரி நான் உள்ளே போகணும். ஏன் உள்ளே போகணுன்னு தெரியுதுல்ல, ஃபஸ்ட்டே வர முடியாதோ அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே ஃபேஸை பார்க்கல. கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தவர் இப்போ தான் ஃபேஸை நிமிர்ந்து பார்க்குறாரு. ஓ சாரிப்பா, கொஞ்சம் கிளாஸில் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் நவரி நான் உள்ளே போயிடுறேன். கொஞ்சம் நவரி நான் உள்ளே போயிடுறேன். ஓ ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே எந்திரிச்சு அப்படியே ஒரு 2 ஸ்டெப் நவுந்து நிற்கிறாரு. நம்ம டே உள்ளே போயிட்டு அவருடைய பென்னு, பென்சில், எரேசர் இது எல்லாமே எடுத்துகிட்டு இந்த ஹையர் கிளாஸ் பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்ணுக்கு 2-3 பென்னு சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல, ஒன்று எழுதலை அப்படின்னால இன்னொரு யூஸ் பண்ணிக்க, அந்த மாதிரி தான் நம்ம டே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. என்ன ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறோம், அது எதுக்கு இத்தனை பெண்ணு அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே நின்றுட்டு இருந்தவர் அப்படின்னு நம்ம டே எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் வந்து உட்காந்து லைட்டாக கண்ணை மட்டும் அந்த பக்கம் திருப்பி இந்த ஓரக்கண்ணில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஓரக்கண்ணில் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம டே அவருடைய பென்னு எல்லாமே பென்னு, பென்சிலு, எரேசரு, ஸ்கேலு இந்த மாதிரி லைக் கலர் பென்சில்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு பிளாக் பென், ப்ளூ பென், ஒரு பென்சில், எரேசர், ஷார்ப்னர், ஒரு ஸ்கேல், அவ்வளோதான். பட்டு பென்னு வந்து 2-3 எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு. பிளாக் பென், ப்ளூ பென்னே. என்ன பண்ணுறான், தூங்கக்கூடாதுன்ட்டு இவன் வந்து தூங்கிட்டுருக்கான் அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெய்கே ஓரக்கண்ணில் நம்ம டேவை தான் பார்க்குறாரு. டே வந்து அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த சர்ச்சில் ப்ரே பண்ணுவோம்ல, இந்த மாதிரி நம்ம டே அவருடைய ஹேண்ட் எடுத்து டேபிள் மேலே ப்ரே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு டீப் ப்ரீத் எடுத்து விட்டு கண்ணை மூடி உட்காந்துட்டாரு. நம்ம டே யாரையும் பார்க்கல, யாருக்கிட்டவும் பேசலை, காமாக உட்காந்துட்ருக்காரு. இதை இப்போ நம்ம ஜெய்கே என்ன பண்ணுறான், கண்ணை மூடி உட்காந்து தூங்கிட்டு இருக்கானோ, என்ன ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அப்படியே எதிர்ச்சி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஜிமின் பார்க்கே பிள்ளை வந்து இப்போ விட்டா சொர்க்கத்துக்கே போயிடும் போல தூக்கத்தில், அப்படி இருக்குது. நல்லா வயிறு மட்டும் இட்லி தக்காளி சட்னி வேறு சாப்பிட்டுட்டு வந்துச்சா, நல்லா சாப்பிட்ருக்கோம் பிள்ளை, பாவம் அம்மா நல்லா சமைச்சு வச்சுருப்பாங்க, பிள்ளைக்கு வந்து தூக்க கலக்கம், நல்லா சாப்பிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் கொஞ்சமாக சாப்பிடணுங்கிறது அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே என்ன கிளாஸாக இருக்கும், ஹால் டிக்கெட்டு கூட காணலை அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. ஆக்சுவலி இந்த ஹால் டிக்கெட்டெல்லாம் நம்ம 10th 12th கொடுக்கல, இந்த 9th வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஹால் டிக்கெட்டெல்லாம் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இப்போது ஹால் டிக்கெட் இருந்த வாட்ச் அவன் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கலாம். இவன் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறானோ, ஆனால் இத்தனை ஒரு நாளாக என் கண்ணில் அவன் தெரியவே இல்லை. புதுசோ இத்தனை வருஷமாக எல்கேஜி யூகேஜிலேருந்து நம்ம இங்கே தான் படிக்கிறோம், நமக்கு தெரியாமல் புதுசாக எப்போ வந்து இவன் சேர்ந்தான், அந்த ஜெய்கேக்கு தெரியாமல் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே ஓரக்கண்ணில் கண்ணு மூடி உட்காந்துட்ருக்காரு. நம்ம டிவியை தான் பார்த்துட்ருக்காரு. நல்லா தான் இருக்கான் பார்க்க, க்யூட்டாக.
அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்க்க இப்போ தான் போர்டில் அந்த ரோல் நம்பரெல்லாம் எழுதி போட்டிருக்காங்கல்ல அது தெரியுது. அண்ணா 8th 12th 9th ட்ரெஸ்ஸை பார்த்தேன் 11th நினச்சேன். ஓ 12th ஸ்டாண்டர்டோ அப்படின்ட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துருப்பாரு நம்ம ஜேகே. ஆக்சுவலி வந்து 10th வரையிலும் ஒரு யூனிஃபார்ம், எல்கேஜி யூகேஜி ஒரு யூனிஃபார்ம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரையிலும் ஒரு யூனிஃபார்ம், 11th 12th மட்டும் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கூலில். இப்போ அந்த யூனிஃபார்ம் இப்போ நம்ம ஜேகே நம்ம டேவோட யூனிஃபார்ம் பார்த்துட்டு அவர் 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருப்பாரு, 1 ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் நினச்சிருப்பாரு. பட் இப்போ நம்ம டே வந்து 12th அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே அப்படின்ட்டு அப்படியே காமாக உட்காந்துட்டு இருக்காரு நம்ம ஜேகே. எக்ஸாம் டென்ஷன், இப்போ அந்த தூக்கம் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியே காமா நம்ம டேவை தான் பார்த்து உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஜேகேக்கு டேவை பார்த்ததுமே ஒரு லைட்டாக ஒரு க்ரஷ் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஃபஸ்ட்டு சைட்லேயே. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இப்போது உள்ள ஸ்டாஃப் வந்துட்டாங்க. டைம் பார்த்தா இப்போது 10 ஆக போகுது. 10 ஆக இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது. அண்ட் உள்ள ஸ்டாஃப் வந்ததுமே பசங்களாம் எந்திரிச்சு விஷ் பண்ணணும் இல்லையா, எல்லோரும் எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்ல எல்லாம் உட்காருங்கப்பா அப்படின்ட்டு அவருமே வந்து பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ 12th யாருப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு 12th தான் சொல்கிறாங்க. 12th யார் அப்படின்னதுமே சென்டரில் இருக்கிறது 12th அப்படின்னதுமே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு ஆன்சர் ஷீட் எல்லாம் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் 8th அதுக்கப்புறம் 9th 8th அப்படின்ட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நம்ம டே வந்து யார் கூடவும் பேசவும் இல்லை, யாரையும் திரும்பி கூட பார்க்கல. அவர் பாட்டுக்கு அவர் கொஸ்டின் பேப்பர் வந்ததுமே அவர் கொஸ்டின் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆன்சர் ஷீட் வந்ததுமே அவர் டெஸ்ட்டே எழுத ஆரம்பிச்சிட்டாரு. டைம் ஷார்ப்பாக 10 o'clock ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் இப்போ பார்த்தா கட நம்ம டே எழுதிட்டு இருக்காரு. ஜெக்கிவா என்ன ரொம்ப நல்லா படிப்பானோ இப்படி எழுதிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஜேகே அடிக்கடி நம்ம டேவை தான் அப்படியே ஓரக்கண்ணில் பார்த்துட்டு இருக்காரு. அது வந்து சார் எதுவும் கண்டிக்கல, சின்ன பையன் அப்படின்ட்டு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமின் பார்க்க பிள்ளை தூக்கத்தில் இருந்துச்சுல்ல, ஐயையோ வந்துட்டானா சொட்ட மண்டையன் அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்க்க, சார் அச்சா சார் ஓகே சார் டிகே சார்ன்ட்டு பேப்பரெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு பார்த்தா ஒன்றும் தெரில. என்ன எழுவுது மெய்யாலுமே இது 8ஆம் கிளாஸ் கொஸ்டின் தானா அப்படின்ட்டு மேலே ஸ்டாண்டர்டில் போட்டிருப்பாங்களே கொஸ்டின் பேப்பருக்கு மேலே என்ன ஸ்டாண்டர்டு கொஸ்டின் பேப்பர்னிட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்தா 8ஆம் கிளாஸ் தான். 8ஆம் கிளாஸில் இப்படியாப்பட்ட கொஸ்டினா? ஒரு வேளை பூரா கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்குமோ? இந்த ஆளுக்கலாம் இந்த ஜிமின் பார்க்கால யாரும் ஏமாற்ற முடியாது. கொப்பம் அவனே என்ன கொஸ்டின் தான் எடுத்து வச்சுருக்கிற இடத்தது தமிழ் ஜிமின் பார்க்கின் வரலாறு அப்படின்னு அவனாவது புக் எழுதுனா தான் உண்டு. அப்போ தான் பூரா கொஸ்டினுக்கு ஜிமின் பார்க்கு டக்குன்னு எழுதுமா. கண்டோன்னை பற்றி படிக்கணும்னாக்கா எப்படி எனக்கு ஜிமின் பார்க்கின் சின்ன மொழியில் எப்படி தங்கும்? படிப்பு அப்படின்ட்டு பிள்ளைக்கு ஒன்றுமே தெரில. கூட்டி எழுதுக்கு பிடித்து எழுதுக்கு கூட பிள்ளைக்கு வந்து ஒன்றும் தெரியாது, தப்பு எழுதி வச்சுருக்குது, ஒன்றுமே தெரில. ஆக்சுவலி வந்து கூட்டி எழுதுக்கு பிரித்து எழுதுக்கு அப்படின்னால வரும்ல ரோமனு, அதை பார்த்து கூட ஒன்றும் தெரில. பொருள் எழுதுகவா பொறுத்துகளா என்னத்தையும் பொறுத்தணும் அப்படின்ட்டு அப்படி கொஸ்டின் பேப்பரை பார்க்க மேட்சிட்ட தானே பொறுத்துக்குன்னு சொல்லுவாங்க. கோடு போடணுமா நம்பர் போடணுமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் எழுதிக்கணுமா அப்படின்ட்டு மேட்சிட்டில் வேறு பிள்ளைக்கு டவுட் வந்துருச்சு. எழுந்து கேட்டாக்க காய் துப்பிடுவானோ வாத்தியார் இந்த ஆளுக்கலாம். ஆனாலும் ஜிமின் பார்க்க யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு அடுத்த ரோமனுக்கு போனால் பொருள் எழுதுக. ஓ பொருள் எழுதுகன்னாக்கா அப்படின்ட்டு பிள்ளைக்கு ஒன்றும் தெரில. என்ன வைக்கும்? ஓ மீனிங்ஸு அடங்கொம்மால. ஜிமின் பார்க்கு இங்கிலீஷு தான்ப்பா. என் தமிழில் வர்றதை கூட இங்கிலீஷில் சொன்னால் தான் ஜிமின் பார்க் புரியுது. அடுத்தது என்னது? பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்படின்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சரா அடங்கொய்யால. அடுத்து வீணா வீடை அடக்கன்றாவியே. ஏன்னா 12 கொஸ்டின் கொடுத்துட்டு 10 எழுதணும்னு நினைக்கிறான். அறிவு கேட்ட மூட்டை பையன். அடுத்து 5 மார்க்கா 6 மார்க்கா 5 எழுதணுமாம்மா. கடவுளே என்ன இது 2க்கு நடுவில் ஆன்னு போட்டுனுக்குறானே அப்படின்ட்டு பார்த்தா இந்த பிக் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த பிக் கொஷனில் ஒரே லெசனில் 2 கொஸ்டினும் கொடுத்து இந்த கொஸ்டின் எழுதுங்க இல்லை இந்த கொஸ்டின் எழுதுங்க அப்படின்ட்டு அல்லது அப்படின்ட்டு போட்டு ஏபின்னு கொடுப்பாங்க இல்லையா கொஸ்டின். அந்த கொஸ்டின் தான் பிள்ளைக்கு அவ்வளோதான் பக்கோன்னு ஆகிப்போச்சு. ஏதோ ஒரு 6-7 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் ஒரு 5 எழுதுக்கு அப்படின்னா கூட ஏதோ கதை சுட்டுங்களாம். ஒரே லெசனில் எத்தனையும் ஒரே லெசனில் 2 கொஸ்டினை கொடுத்துட்டு 2த்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எழுதியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துனுக்குறாங்களே ஐயையோ அப்படின்ட்டு பிள்ளைக்கு மண்டை கொள்ளாத ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகு என்ன கொடுத்துனுக்குறாங்க ரோமன் லெட்டர்னு பார்த்தா இந்த கடிதம் எழுதணும்னு சொல்லுவோம்ல, கடிதம் எழுத சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடிதம். என்ன கடிதம் இது? வேண்டுதல் கடிதமா? அடக்கன்றாவியே என்ன இளவுக்கு வேண்டணும் நான்? என்ன இளவுக்கு வேண்டணும் நான்? இந்த ஜிமின் பார்க் என்ன தப்பு பண்ணான்னு வேணும் இப்போ அப்படின்ட்டு நம்ம ஜிமினுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா கடிதம் சொல்லிட்டு அப்புறம் தான் நினச்சி பார்க்குறாரு. ஓஹோ அந்த காம்போசிஷன் நோட்டில் முடிவுரை முன்னுரைன்னு என்னமோ போட்டானே அது வைக்குமோ? இந்த ஆளுக்கலாமே
மேலே டாப்பிக்கை படிக்காத உள்ள இருக்கிற ஐட்டத்தை மட்டும் படிச்சுன்னு வந்தேன் நான். அடங்கொம்மால அப்படின்ட்டு நம்ம ஜிமினுக்கு மேலே டாப்பிக்கே படிக்காது. ஒரு சில பசங்கள்லாம் கொஸ்டினே படிக்காமல் ஆன்சர் மட்டும் படிச்சுன்னு வந்துட்டு என்ன கொஷினாக இருக்கும் என்ன கொஷினாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில் வந்து கலங்கும்ல, எக்ஸாம் ஹாலில் வந்து முழிக்கும்ல, அந்த மாதிரி கேட்டகிரி நம்ம ஆள். மேலே என்ன கடிதம்னே தெரியாமல் புள்ள உள்ளக்கிற அந்த அனுப்புனர் பெறுநர் இதெல்லாம் இருக்கும்ல, அதுலேருந்து தான் படிச்சுன்னு இருக்கும். எதாக இருந்தால் என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு லெட்ரு, விண்ணப்ப கடிதம். தட் மீன்ஸ் லீவ் லெட்ரு. ஆல் ஐட்டத்துக்கு ஒரே ஐட்டம் தான் அக்கா ஐயா இறக்கும் நான் அப்படின்ட்டு நம்மள வந்து நான் இடத்துக்கு எல்லாத்துக்குமே லீவ் லெட்டர் எழுதுறாரு போல். ஓகே, இப்போ 10:30 மணி போச்சு. இன்னும் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கலனாக்க சாப்பாடு வெளியே அடிச்சா கூட நான் இந்த ஜிம்மின் பார்க் எழுதி முடிக்க மாட்டேன். அம்மட்டு ஐட்டம் உள்ள மூலிக்குள்ளக்குது. எல்லாத்தையும் பேப்பரில் இறக்குற வரைக்கும் சாப்பாட்டு பில் அடிச்சிருவாங்க. அம்மட்டு நேரமெல்லாம் எழுதக்கூடாது, கடகடான்னு எழுதி தள்ளிட்டு போயினே இருக்கணும். அப்படின்ட்டு பேக்கெட்டில் கையை வச்சா பெண்ணா காணும். ஆனால் கொய்யால யாரோ எடுத்து ஜிம்மின் பார்க்கின் பாக்கெட்டில் இருக்கிற பேனாவை எவன் எடுத்து நிற்குவான் அப்படின்ட்டு 2 பேக்கெட்டில் கையை விட்டு பார்க்குறாரு. முன்னாடி பேக்கெட்டில் காணும், பின்னாடி இருக்கிற 2 பேக்கெட்டில் கையை விட்டு பார்க்குறாரு, அதுலேயும் காணும். எங்கே பெஞ்ச் கடையில் வந்து நிற்குமோ அப்படின்னு கீழே குஞ்சு பார்க்க பக்கத்தில் இருக்கிற சுகா கடகடன்னு எழுதிட்டு இருந்திருப்பாரு. கொஸ்டின் பேப்பர் வந்ததுமே என்னது இது ஒரே டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு பக்கத்தில் திரும்பி பார்க்க நம்ம ஜிம்மின் ஆளை காணும். எங்கே போயிட்டோம் இவங்க இருந்த பையன் அப்படின்ட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. நம்ம ஜிம்மின் பெஞ்ச் கடையில் உட்காந்து பெண்ணை தேடி நிற்குது. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க கீழே நீ? ஐயோ சீனியர், குட் மார்னிங், ஐ எம் ஜிம்மின் பார்க்கு 8ஆம் கிளாஸு அப்படின்ட்டு அப்படியே பிள்ளை கீழே இந்த மாதிரியே வணக்கம் சொல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஓ அதுவா சீனியர், இந்த ஜிம்மின் பார்க்கின் பேனாவை காணும், அதை தேடிக்கிறேன். பெண் விடவா உருப்படியாக வச்சுக்க முடியாது, தொலைஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது நீட்டு புள்ள தேடின்னு கிடக்க, என்னவோ பண்ணு அப்படின்ட்டு நம்ம சுகா எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது புள்ள தேடிட்டு பெண்ணு கிடைக்கலையா, அப்படியே புள்ள வாயில் பிதிக்கிச்சு. எங்கே போயினுக்கும் பேனா அப்படின்ட்டு பக்குங்குது. இப்போ தான் அப்படியே திரும்பி சுகா பக்கம் பார்க்க சுகா தான் எக்கச்சக்கைட்ட வச்சுருக்கிறாரு பேனா. அதை பார்த்ததுமே பிள்ளைக்கு வந்து மண்டைக்குள்ளே சுவிட்ச் போட்ட மாதிரி மூளைக்குள்ளே ஒரு பிளான் வந்துருச்சு. ஆஹா, இத்தின் பேனா வச்சுருந்தாக்கு ஒன்று கேட்டால் கொடுக்காமலா போயிடுவார் அப்படின்ட்டு. ஈஹிஹி சீனியர், என்ன ஒரு பேனா இப்படி வந்து இரவலாக கொடுக்க முடியுமா? ஒன்லி 1 பென்னு கடனாக கொடுக்க முடியுமா? முடியாது. அச்சோ சீனியர், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ஜிம்மின் பார்க் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வர்ற வழியில் பாதி வழியில் அச்சு வந்துருச்சா, அவசர வழியே போய் பாஸ் பண்ணிட்டு வரும்போது பேனாவும் எங்கே பாஸ் பண்ணிட்டுக்கிறேன். பேனாவை காணும், நாளைக்கு போனால் வீட்டுக்கு போய் தான் புதுசு எட்டுன்னு வரணும். இப்போ கிட்ட ஐயா கிட்ட எண்ணம் இல்லை. ஒன்லி 1 ப்ளீஸ், ஒன்லி 1 கடன், ஓகே அப்படின்ற மாதிரி கேட்க முடியாது. ஐயோ சீனியர், எங்கேயும் என் பேனா நான் தோப்பிட்டு வந்துட்டேன், ஏன் ஒன்று கொடுத்தாதான் எனக்கு குறைஞ்சி போயிடுவீங்களாம். கொடுக்குறவரே விட மாட்டோம் போல அப்படின்ட்டு நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, ஒரு பிளாக் பென் ஒரு ப்ளூ பென் மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. ஓ மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி அப்படின்ட்டு நம்ம பைப்பில் வந்து தேர்ச்சி ஆன்சரில் எழுத ஆரம்பிக்க. சுகாவா என்ன இவன் வித்தியாசமாக இருக்கான், பரவாயில்ல க்யூட்டாக இருக்கான் அப்படின்ட்டு நம்ம சுகா. ஆக்சுவலி வந்து இப்போ எப்படி நம்ம ஜேகேக்கு நம்ம டேமில் க்ரஷ் வந்துருச்சோ, நம்ம சுகாக்குமே நம்ம இப்போ எப்படி நம்ம ஜேகேக்கு டேவை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட்டு சைட்டில் க்ரஷ் வந்ததோ, அதே மாதிரி நம்ம சுகாக்குமே நம்ம ஜிம்மினை பார்த்ததுமே ஒரு மாதிரி க்ரஷ் வந்திருக்கு. அவருக்கு வந்து படுத்துருந்துருப்பார்ல ஜிம்மின். அப்போல்லாம் வந்து நார்மலாக பார்த்துட்டு அமைதியாக இருந்திருப்பார். அவர் எப்போ ஃபேஸை பார்த்துருப்பாரு நம்ம சுகா அப்படின்னா, கீழே நம்ம ஜிம்மின் பெண்ணை தேடிட்டு டேபிள் கடையில் உட்காந்துருக்கோம்ல, அப்போ தான் நம்ம சுகா வந்து நம்ம ஜிம்மினுடைய ஃபேஸை பார்த்துருந்துருப்பாரு. பார்த்ததுமே நம்ம சுகாக்கள் அவ்வளோ பிடிச்சிருச்சு. பட் இருந்தாலுமே அவர் வந்து அதை வெளியில் காட்டிக்காமல் எப்படி நம்ம சுகா சேவேஜ் கிங் இப்போ எப்படி இருக்குது அதே கேட்டகிரி தான். வெளியில் எதுவும் காட்டிக்காமல் அது பாட்டுக்கு அது அமைதியாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெக்கி வந்து கொஞ்சம் எழுதுறாரு அப்படின்னு நம்ம டேவை ஒரு கண்ணில் பார்க்குறாரு. நம்ம டே வந்து கீழே குனிஞ்சு எழுதினவரு தான் கடன்னு அடிஷ்னல் சீட்டாக வாங்கி தள்ளுறாரு புள்ள பாவம். அண்ட் நம்ம ஜெக்கியுமே அதே மாதிரி எழுதிட்டு இருக்காரு. எக்ஸாம் பாதி முடிஞ்சிருக்கும். நம்ம பைபிளில் வந்து தெரிஞ்சது பூராத்தையும் எழுதி விட்டு அதை ஏற்கனவே 1 மார்க்கில் பிளான் பண்ணிச்சிங்களே ஒன்று, அந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஜிம்மின் வந்து அப்படின்னு 2 இரும்புல போட வேணும்ன்ட்டு நம்ம ஜெக்கேவா அப்படியே நம்ம டேவை பார்த்துட்டு இருந்தவர் கொஞ்சமாக திரும்பி நம்ம ஜெக்கே வந்து அப்படியே நம்ம ஜிம்மினை பார்க்க, அவங்க பிளான் எப்படி 1 மார்க்கு நம்பர் 1லேருந்து வரல, நம்பர் 10லேருந்து போகணுன்னு தானே நம்ம ஜிம்மின் சொல்லியிருக்காரு. அதனாலேயே அந்த சூஸ் கரெக்ட் ஆன்சர் வந்து 10ல் லாஸ்ட்லேருந்து நம்ம ஜெக்கே வந்து பெண்ணை அந்த டேபிளில் தட்டுறாரு. 1 2 3 அப்படின்னா சி, 1 2 அப்படின்னா பி, இந்த மாதிரி எத்தனை நம்பர் தட்டுறாரோ அத்தனாவது நம்பர் அந்த மாதிரி லைக் அவங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணி அவங்க நம்ம ஜிம்மின் வந்து அப்படியே 1 மார்க் அப்படியே கடன்னு ரிவர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எழுதின்னு போக, பக்கத்தில் உட்காந்துக்கிற நம்ம சுகா என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்ட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்ததுமே நம்ம ஆள் வந்து மார்க்கமாக எல்லாம் 1ஆம் நம்பர்லேருந்து எழுதுவாங்க, என்ன எல்லாம் நம்பர் 1லேருந்து தான் எழுதுவாங்க, இவன் 10லேருந்து எழுதிட்டு போகிறான் ரிவர்ஸில் அப்படின்ட்டு அப்படி நம்ம ஜிம்மியுடைய நடவடிக்கை
கை அசைவு, கால் அசைவு, கண் நோக்குதல் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒத்து பார்க்க, அந்த பக்கம் சிக்னல் எங்கே போகுது? நேராக நம்ம ஜெக்கி கிட்ட தான். ஓ 1 மார்க் எழுதுற கேட்டுக்கிறியா நீ அப்படின்னு நம்ம சுகர் நினச்சிக்கிட்டு சிரிப்பாக வருது. அது வாலிக்கு ஸ்டாஃப் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ரவுண்ட்ஸ் போவாங்கல்ல, அந்த மாதிரி வர அப்படின்ட்டு தலையை சொறிகிற மாதிரி வந்து தலையெல்லாம் சொரிஞ்சிக்கினேன் கீழே அப்படியே பேப்பரை பார்த்து மும்முரமாக எழுதுறாட்டம். அந்த நேரத்தில் மட்டும் நல்லா ஊற்றி எழுதுறாட்டம். கந்து படுத்துட்டு எழுதிட்டு இருக்கு. மற்ற நேரம் கொஞ்சம் அப்படி ரிவர்ஸ் போகும்போது சாரு அவ்வளோதான் மொத்த கண்ணு ஜெயிக்கிறத பார்த்துட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம ஜிமின் வந்து 1 மணிக்கு எக்ஸாம் முடியுது அப்படின்னா பையன் வந்து 12 மணிக்கெல்லாம் முடிச்சிருச்சு. ஏதோ தெரியாதெல்லாம் அடிச்சு போட்டு எழுதி எல்லாம் முடிச்சு பேப்பரை கவுத்து வச்சிருச்சு. அப்பா இந்த ஜிம்மின்னு பார்க்கு சீக்கிரம் எழுதணும்னு என்ன வேகத்தில் எழுத வேண்டியதாக்குது. ராஜதானி எக்ஸ்பிரஸ் தோற்று போயிடும் வேகத்தில். அந்த வேகம் இந்த ஜிம்மின் பார்க்கின் கையெழுத்து அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன கையெழுத்து தான் கொஞ்சம் கன்றாவே இருக்குது. நம்மளுக்கே என்ன எழுத்துன்னு அடையாளம் தெரில. அந்த சொட்டத்தால் எப்படி கரெக்ஷன் பண்ணுறாலும் தெரில. இருந்தாலும் எழுதின்னு ஜிம்மின் பார்க்கு அப்படின்ட்டு தற்பெருமை. இந்த பக்கம் பார்த்தா நம்மட்டே எழுதிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 12:30 ஆகும்பொழுது அவர் வந்து எழுதி முடிச்சிட்டாரு. இந்த நம்ம ஜேகே அவர் 12:15 அந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு அவர் அப்படியே அந்த பேப்பரெல்லாம் திருப்பி வச்சுட்டு அந்த ரோப்பெல்லாம் கொடுத்து டைப் பண்ணுவோம்ல, அதெல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து ஃபுல்லாக அந்த அண்டர்லைன் பண்ணுறது எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம ஜேகே வந்து அந்த பேப்பரை கவுந்து வச்சுட்டு அதுக்கு மேலேயே படுத்துட்டாரு. நம்ம டே வந்து 12:30 கிட்ட தான் முடிச்சுட்டு மொத்தமும் அவருமே வந்து கொஞ்சம் அந்த அண்டர்லைன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணணும் இல்லையா. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டனுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் லைன் போடணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அது மாதிரிலாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு லுக்காக மாற்றினது. ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் அவருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்போ தான் அப்படியே பேப்பரெல்லாம் கமுத்து வச்சுட்டு பேப்பர்ஸ் எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி அவருமே அந்த பேப்பரை கமுத்து வச்சுட்டு இப்போதான் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் திரும்பி 9th பையனை பார்க்குறாரு. அந்த பையனும் பாவம் இன்னும் விழுந்து எழுதுக்கிட்டு தான் கிடக்கு. அப்படியே அந்த பையன் பேப்பரை பார்க்க 1-2 மிஸ்டேக் இருக்குது. இது என்னதுன்னா இந்த ஆன்சர் தப்பு, இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு நம்ம அப்படியே ஹஸ்கியில் சொல்லி கொடுக்க இந்த வாய்ஸு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜெக்கி கேட்குறாரு. என்ன யார் பேசுனது அப்படின்ட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தவர் அந்த சைடு திரும்பி படுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போது டே பக்கம் திரும்பின மாதிரி படுத்து அப்படின்னு நம்ம டேவதை பார்க்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கான் அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான் அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெக்கி ஓரக்கண்ணில் பார்க்க அப்படியே அந்த பெஞ்ச் மேலே படுத்துக்கிட்ட மாதிரி தான் பார்க்குறாரு. இதுதான் ஆன்சர், நீ எழுதியிருக்கிறது தப்பு தம்பி, மாற்று, இந்த ஒயிட்னர் வச்சு அழிச்சிடு. அண்ணா இது தப்பா? ஆமாம் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆன்சர் தப்பு, இதுதான் ரைட்டு, ஒயிட்னர் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்டையை வந்து ஒரு ஒயிட்னர் எடுத்து கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ட்டு அந்த பையனுமே ஒயிட்னர் வச்சு அழிச்சிட்டு எழுதுறான். ஓ அவனுங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறனே அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெக்கி படுத்துட்டு இருக்காரு. நம்ம வந்து அந்த பக்கம் சார் இல்லாத போது தான் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே திரும்பி இந்த பக்கம் நம்ம ஜெக்கியை பார்க்க நம்ம ஜெக்கி அப்படியே கண்ணை மூடிட்டாரு. இந்த பையன் என்னடா நான் எக்ஸாம் எழுதுறான், அவ்வளோதான் எக்ஸாம் எழுதி முடிச்சதுமே படுத்துடுறான். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியும் படுத்துட்டு தான் இருக்கான். தூங்கிட்டானோ அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படியே பார்க்க நம்ம ஜெக்கி தான் தூங்கலையே. அண்ட் இப்போது ஆக்சுவலி இந்த எக்ஸாம் ஹாலில் வந்து பெஞ்ச் மேலே படுத்தாங்க தூங்குறாங்க அப்படின்னாக்கா ஸ்டாஃப் வந்து திட்டுவாங்க இல்லையா. ரவுண்ட்ஸ் வரவங்க பிரின்சிபல் சார் கரஸ்பாண்ட் யாராச்சும் வந்தால் திட்டுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறாரு, தம்பி தம்பி என்ன தூங்கிட்டானோ தம்பி தம்பி அப்படின்ட்டு நம்ம வந்து மெதுவாக அவர் வந்து நம்ம ஜெக்கியோடைய தலையை ரப் பண்ணுறாரு அந்த ஹேரா. என்ன அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி இப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவர் தம்பினது நம்ம ஜெக்கிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. தம்பி ஆமில்ல தம்பி, யாருக்கு தம்பி அப்படின்ட்டு இப்போ எந்திரிச்சு உட்கார, தூக்கம் வருதா உனக்கு, இந்த சாக்லேட் சாப்பிட்டு தூக்கம் வராது அப்படின்ட்டு அவர் பேக்கெட்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்க தேவையில்ல. தம்பி தூங்கக்கூடாதுமா எக்ஸாம் ஹாலில், ஸ்டாஃப் வந்து திட்டுவாங்க, கொஞ்சம் ரவுண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் முடிகிற டைமில் தான் வந்து பிரின்சிபல் சாரெல்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்க. ஸோ தூங்காத, பார்த்தா திட்டுவாங்க, இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம ஜெக்கியோடைய கையை வழுக்க டைமாக பிடிச்சி சாக்லேட்டை கையில் வச்சு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க ஜோ முடியல அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெக்கி அப்படியே நம்ம டேவை ஓரங்களில் தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம பேசுறது ஒரு பக்கம் ஆனந்தமாக இருந்தாலுமே தம்பிங்கிறது காண்டாயிடுச்சு. எங்கே பாருங்க, நான் என் பேர் ஜேகே, தம்பினால கூப்பிடாதீங்க, நான் ஜெக்கேன்னு கூப்பிட்டாலே போதும். ஓ உன் பேர் ஜேகேவா, சரி ஜேகே ஓகே, நான் இனிமேல் உன்னை தம்பின்னு கூப்பிடல ஜேகேன்ட்டே கூப்பிட்றேன் ஓகே. எனிவே தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு? ஃபார் த சாக்லேட்.
இட்ஸ் ஓகே நோ மென்ஷன் அப்படின்ட்டு நம்மகிட்டே வந்து அழகாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டாரு. நம்ம டேவோடைய வாய்ஸ் பார்த்தா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. பட் நம்ம ஜெக்கிக்கு வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பாக வருது. என்ன இந்த பையன் குட்டி பையனாக இருக்கு, ஆனால் வாய்ஸ் இவ்வளோ டீப்பாக இருக்குது, மை காட் அப்படின்ட்டு நம்மகிட்டே. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின்னு பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு எழுதிட்டு பிள்ளைத கம்ந்து படுத்துனுக்குதே. ஐயோ தூக்கமாக வருது ஜிம்மின் பார்க்குக்கு. ஆத்தா பண்ண இக்கி அம்மட்டு நல்லா இருந்துச்சு, இன்னும் 4 வாயில் போட்டுன்னு கூட இன்னுக்கும். அது வரைக்கும் இந்த பஸ் மாற்ற வேறு வந்துச்சு. ஓகே ஆத்தா கிட்ட போய் இன்னொரு ரவுண்டு கேட்டால் என்ன செஞ்சு தராதா என்ன அப்படின்ட்டு நம்ம ஆள் கண்ணை மூடி படுத்துக்குன்னு. காலையிலேயே அவங்க அம்மா காலையிலே ஆத்தா பண்ண வீட்லேயே தான் நினச்சிட்டு இருக்கு. தூங்கக்கூடாது ஜிம்மின் பார்க்கின் கண்கள் மூடக்கூடாது, வாதி பார்த்தா ஓத்தா அவன் அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வந்து வர்ற தூக்கத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. சூஸ் மீ சீனியர். டூ யூ ஹாவ் சாக்லேட்டு? இல்லை. நீங்கள் பேக்கெட்டில் சாக்லேட் வச்சுருந்தது நான் பார்த்தேன், எனக்கு ஒன்று கொடுங்களேன். கேட்டு வாங்கி திங்கிற ஆள் இவன் ஒருத்தனாக தான் இருப்பான். என்ன ஆள் இவன், என்ன கேட்டகிரின்னே தெரியலையே. நம்ம சுகாவுமே ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்க. மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி, தங்களின் கருணைக்கு எல்லையே இல்லை அப்படின்ட்டு ஒத்த சாக்லேட்டு பிடிங்கின்னு 1000 வசனம் வேறு பேசிட்டுக்குது நம்ம பிள்ளை. ஸோ வாயை மூட மாட்டானோ திறந்துட்டா. பரவாயில்ல க்யூட்டாக தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம சுகா. அண்ட் இப்படியே வந்து 1 o'clock ஆனதுமே ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் வந்து பேப்பரெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு வந்து எல்லா பசங்களும் முடிச்சிட்டாங்க. 12th பேப்பர் கலெக்ட் பண்ணதுமே அடுத்து 9th ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம ஜெகே ஜிம்மனுக்கெல்லாம் வாங்குறாங்க 8th ஸ்டாண்டர்ட்னுட்டு. தேங்க் காட் நல்லா எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி எந்திரிக்க. உங்கள் பேர் என்ன? என்ன ஜெக்கே உங்கள் பேர் என்ன? என் பேரா? என் பேர் கிம் தயோங். கிம் தயோங். ஓகே சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கியோடைய தலையை அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட நம்ம ஜெக்கிட்டே 2 பேருமே சேம் ஹைட்டில் தான் இருக்காங்க. சின்ன பையனாக இருந்தாலுமே நல்லா வளர்ந்துருக்கான் அப்படின்ட்டு நம்மகிட்டே நினச்சிட்டு போகிறாரு வெளியே. நம்ம சுகாவுமே போயிட்டு அப்படியே நம்ம டேக்கிட்ட ஜாயின் பண்ண போகிறாரு. பாய் பாய் சீனியர், நாளைக்கு மீட்டு பண்ணலாம் ஓகே அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து எதுக்கும் ரிப்ளை பண்ணல. அப்படியே திரும்பி பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு மனசுக்குள்ளேயே கண்டிப்பாக அப்படின்ட்டு அவர் போயிட்டு நம்ம டே கூட ஜாயின் பண்ணிட்டாரு. அவங்களுமே பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளாஸுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டே வந்து தலையை ரப் பண்ணார்ல, அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. வா என்ன டச்சு அப்படின்ட்டு ஒரே குழுகுலுன்னு இருக்குது, வயிற்றுக்குள்ளே ஐஸ் கட்டி போட்டாட்டோம். அண்ட் அப்படியே நம்ம ஜிம்மின்னு ஐயோ மச்சான் பார்த்தா மிக்க நன்றின்ட்டு தலையை குனிச்சு நன்றி சொல்லிட்டு இருக்கு. எதுக்கு? அத்தாண்ட 1 மார்க்கில் மச்சான் எனக்கு உதவி பண்ணி அதுக்கு அப்படின்ட்டு 2 தோள் மேலே கையை போட்டுக்கின்னு கிளம்பிச்சுங்க. பட் இருந்தாலுமே நம்ம ஜெக்கிக்கு தாட்ஃபுல்லாக நம்ம டீம் மேலே தான் இருக்குது. என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்க? 12th ஸ்டாண்டர்டு பேருக்கு தயாங், என்ன செக்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. நம்ம டேவை பற்றி யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னுட்டு. அண்ட் அப்படியே இருக்க இப்போ அவங்க கிளாஸ்லலாம் அப்படியே ஒரு மாதிரி கேங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களே, எக்ஸாமில் எப்படி எழுதுனீங்க, என்ன போச்சு, எப்படி போச்சு, எந்த கொஸ்டின் கரெக்டு ராங்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் பசங்க எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சீனியர் தான் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்ட்டு. நம்ம ஜேகேக்கு தான் வந்து தேவை யாருன்னு தெரியல இல்லையா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. தெரியலையே, ஒரு பூனை முச்சாட்டம் ஒருத்தன் வந்தான், ஆனால் பேர் தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்ல. ஓ அப்படி அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜெக்கே பக்கம் கேட்க. சீனியரா? பேர் கிம் தயாங்னு சொன்னார். பட் அவர் தெரியல, நான் இதுவரை அவரை பார்த்ததில்ல, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓ கிம் தயாங் சீனியரா? ஐயோ எனக்கு தெரியும், அவர் இங்கே தானே இருக்கார், அவர் வீடு கூட இங்கே தான் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ எங்கே? அவர் இங்கே தான் ஸ்கூல் பக்கத்தில், இந்த 1 கிலோமீட்டர் அந்த ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கே தான். ஓ புதுசாக என்ன, இதுவரையும் அவரை பார்த்ததே இல்லை. ஆமாம், இப்போ தான் 12th வந்து ஜாயின் பண்ணார். இது முன்னாடி அங்கே சென்னையில் படிச்சுட்டு இருந்தாராம். அவங்க அப்பாவுக்கு ஒர்க் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஓ இப்போ தான் 12th வந்து ஜாயின் பண்ணாரா? ஆமாண்டா, இப்போ தான் 12th தான் வந்து ஜாயின் பண்ணார். செம்ம தெரியுமா, செம்ம ப்ரில்லியண்ட்டு. கூட சுகா அப்படின்ட்டு ஒரு சீனியர் இருப்பார். 2 பேருமே தான் இங்கே இப்போ தான் 12th வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓ அப்படியா? ஜிம்மி நீ சொன்னல பூனை மூஞ்சின்னுட்டு, அது வந்து எனக்கு தெரிஞ்சு சுகா சீனியராக தான் இருக்கும். சுகா நல்லா இருக்குது பேர். அடாடாடாடா, அந்த பூனை மூஞ்சி பேர் சுகாவா? பூனை மூஞ்சி சீனியர். ஓகே நாளைக்கு போய் நன்றி கடன் செலுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஜிம்மின்னு.
இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேவுமே அவர் வந்து அவருக்கு எந்த தாட்டும் இல்லை இல்லையா, அவர் பாட்டு அவர் நார்மலாக தான் படிச்சுட்டு இருக்காரு நெக்ஸ்ட் டே எக்ஸாமுக்கு. இந்த பக்கம் நம்ம சுகாவை பார்த்தா லைக் அவர் பாட்டுக்கு அவர் நார்மலாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு புக்கை பார்த்துக்கிட்டு. ஏன்னா அவருக்கு தான் வந்து நம்ம ஜிம்மில் பார்த்தப்போ ஒரு ஃபீல் ஆயிடுச்சுல்ல, அதனால அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. டே போகுது. இந்த பக்கம் நம்ம செக்கே நம்ம டேவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காரு எக்ஸாம் படிச்சுக்கிட்டே. நம்ம ஜிம்னி எப்பயும் போல தான் வழக்கம் போல் ஆட்டம் போட்டுக்கின்னு பாட்டு பாடுவா அப்படின்ட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ற மாதிரி நம்ம ஜிம்மினெல்லாம் அடங்கவே இல்லை ஆள். அது பாட்டுக்கு அதை ஆட்டிக்கின்னு பாடிக்கின்னு கூடிக்கின்னு கிடக்கு. அண்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போது அந்த 8th 9th வரையும் பசங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக ஸ்கூல் முடிச்சிடும்ல. இப்போ 4:30 இந்த மாதிரியெல்லாம் முடிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து சீக்கிரம் ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் நம்ம 12th இல்லை 10th 11th 12th மட்டும் ஸ்பெஷல் கிளாஸஸ் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸு. நம்ம ஜெக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போனாலுமே ஃபுல்லாக நம்ம ஜெக்கேக்கு டேவுடைய தாட்டு தான். டே எக்ஸாம் எழுதுறது, அவர் பேசுனது அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயம். அவர் அந்த தலையை ரப் பண்ணி விட்டார்ல நம்ம டே, அது வேற. அவர் ரப் பண்ண மாதிரியே நம்ம டே ரப் பண்ண இடத்துல நம்ம ஜெய்கே கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டா, ஓ அவனுக்கு முன்னாடி நான் இந்த லுக்கில் தான் இருந்தேனும். எந்த விதத்தில் என்னை பார்த்தா தம்பி மாதிரி தெரியுது அவனுக்கு. அவன் ஹைட்டில் தான் இருக்கேன், அவனோட வெயிட்டாக தான் இருக்கேன். வயசை பார்த்து சொல்வானோ, கண்டிப்பாக இருக்கலாம். எப்படி நமக்கு தலையை ரப் பண்ணி விட்டான் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே அவரே அவருடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டே தலையை ரப் பண்ணி விட்டுருப்பார்ல ஃபஸ்ட்டு டைம் அந்த சாக்லேட் கொடுக்கும் பொழுது, 2வது டைம் எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது அப்படின்ட்டு 2 டைம் தடவி இருப்பார்ல, அதே மாதிரி நம்ம ஜெய்கே அவருடைய தலையை அவரே வந்து ரப் பண்ணி விட்டுறாரு. ஜஸ்ட் 1 டேயில் உன் மேலே பைத்தியமாக்குற மாதிரி மாற்றிட்டு போல. நாளைக்கு எப்போ வரும் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே அவருடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அவர் அப்படியே பேசி சிரிச்சிட்ருக்காரு. அண்ட் இதை பக்கம் நம்ம சுகா படிக்கிறாரு. நம்ம ஜிம்மு தாட் வந்தா லைட்டாக ஒரு ஸ்மைலு, க்யூட்டாக இருக்கான் அப்படின்ட்டு. அன்னைக்கு டே நைட் அப்படியே போகுது. நம்ம ஜிம்மின் வழக்கம் போல் சாயந்தரம் வந்ததுமே எம்மா இட்லி ஆச்சா, காலையில் செஞ்சு இட்லி இருக்குதா தக்காளி சட்னி இருக்குதான்னுட்டு ஆரம்பிச்சிச்சு. அவங்க அம்மாவுமே ஜெக்கியோடைய அம்மாவுமே க்யூட்டாக ரொம்ப அழகாக தான் நம்ம ஜிம்மினையுமே பார்த்துப்பாங்க. அண்ட் அன்றைக்கி நைட் அப்படியே போகுது. நம்ம ஜெக்கேக்கும் நம்ம சுகாக்கால தூக்கமே வரல. எப்படா நெக்ஸ்ட் டே வரும், நம்ம ஜெக்கேக்கு எப்படா டேவை பார்ப்போம், நம்ம சுகாக்கு எப்படா நம்ம ஜிம்மில் பார்ப்போன்னுட்டு. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கும் போகிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ எக்ஸாம் ஹாலில் தான் காட்டுறாங்க. நம்ம டே சுகா 2 பேரும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. சுகாவா சீக்கிரம் வாட்டே போகலாம் அப்படின்ட்டு கூட்டு வராரு வேகமாக. நம்ம ஜெக்கவா எப்படா வருவான் அப்படின்ட்டு அப்படியே அந்த கேட்டையே அந்த டோரையே பார்த்துட்டு இருக்காரு, அந்த என்ட்ரன்ஸை. நம்ம டே உள்ளே வந்ததுமே நம்ம ஜெக்கேக்கு அப்படியே ஒரு பன்னி ஸ்மைல் வந்துட்டான் என் ஆள் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜெக்கே வந்து அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே நம்ம ஜிம்மன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. சொல்லிக்கலாம் மெதுவாக அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார். அண்ட் இதே மாதிரி நம்ம டே வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இப்போது நம்ம ஜெக்கி அந்த சிரிச்சிட்டு இருக்காருல நம்ம டேவை பார்த்து, அவர் பார்த்து சிரித்ததுமே நம்ம டேவுமே அப்படியே அழகாக பாக்ஸஸ் மாதிரி போட்டுக்கிட்டு க்யூட்டாக வந்து நம்ம ஜெக்கி பக்கம் நிற்க இன்றைக்கி வந்து எந்திரிக்க சொல்லலை. ஜெக்கிவே ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு ஒரு 2 ஸ்டெப் நகர்ந்து நிற்கிறாரு. நம்ம டே உள்ளே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இன்றைக்கி தூங்கலையோ? இல்லை. குட் அப்படின்ட்டு நம்ம டே ஒரு பெண்ணு எல்லாம் ரெடியாக கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கிக்கு பேசின ஒரு 2 வார்த்தையிலே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு, லைக் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாரு. வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினை பார்த்தா, ஆஹா வணக்கம் சீனியர், வாங்க 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 வாங்க, கம் 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 இன்சைட், கோ இன்சைட் அப்படின்ட்டு வர சுகாவை கையை பிடிச்சி உள்ளே தள்ளி உட்கார வச்சுட்டு, நேற்று பேனா கொடுத்து உதவி பண்ணதுக்கு மிக்க நன்றி. இந்த பார்த்தியா 2 பேனா வாங்கினேன்ட்டு எனக்கு உஷார இந்த ஜிம்மின் பார்க்கு, இந்த ஜிம்மின் பார்க்கெல்லாம் யாரையும் ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வாங்கினது பேனெல்லாம் காட்ட அப்படின்ட்டு நம்ம சுகா ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சிட்டாரு. போடுறா பூனை முஞ்சா உனக்கெல்லாம் சிரிப்பு வருமா? ஆனால் நல்லா தான் இருக்குது பல்ல காட்டிக்கின்னு. என்ன சொன்னா? ஒன்றும் சொல்லிய இல்லை ஏதோ பூனை முஞ்சான்ற மாதிரி. ஓஹோ நோ 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 உங்களுடைய புன்னகை நல்லா இருக்குன்னு சொல்ல வந்த மிஸ்டர் சீனியர் சார். ஓ ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் மலப்புறதையும் பார்த்துட்டு நம்ம சுகாக்கு சிரிப்பு தான் வருது. அண்ட் இதே மாதிரி நம்ம ஜெக்கேக்கும் நம்ம டேக்குமே லைட்டாக சின்ன சின்ன கான்வர்சேஷன். சீனியர் என்ன ஜெக்கே, கொஞ்சம் பென்சில் தரீங்களா, இந்த எடுத்துக்கோ அப்படின்ட்டு 2 பேரும் திங்ஸை மாற்றிக்கிறது என்ன. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சீனியர் சார். சீனியர் என்ன எரேசர் எங்கே விழுந்துருச்சு வந்து எங்கே வச்சு போன இடத்துலையா? அவசர வேலையை போகும்போது எங்கே தவிர விழுந்தது தெரில, பாத்ரூம் விழுந்துச்சு என்னன்னு தெரில. கொஞ்சம் கடனாக கொடுத்தீங்களான்னா ரிட்டர்ன் அப்பயே கொடுத்துருவோம் நான். இந்தா
எப்போயும் தொலைக்கிறதே வேலையாக வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம சுகா. என்ன நான் வேணும்னே தொலைச்ச மாதிரி சொல்கிறியா? ஏதோ தவறி போய் அச்சு போன நேரத்தில் எங்கேயோ அவசரத்தில் விட்டுட்டேன், அதுக்கு போய் எப்படி சொன்னேன் எப்படி அப்படின்ட்டு நம்ம ஜிமின்னு. நல்லா தான் பேசுகிற அப்படின்ட்டு நம்ம சுகா. இப்படியே போகுது. கிட்டத்தட்ட ஆஃபேல் எக்ஸாம் முடிகிற டைமும் வந்துருச்சு. இப்போ ஆஃபேல் முடிஞ்சதுமே 10 days லீவ் விடுவாங்கள்ல, லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு தான் நம்ம ஜெக்கேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் இருந்தது நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு. ஏன்னா இனிமேல் டேப்பை பார்க்க முடியாதோ, இப்போ இவ்வளோ நாள் வந்து பக்கத்துலேயே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பாரு, இப்போ வந்து இனிமேல் இந்த மாதிரி எழுத முடியாது இல்லையா, அதனாலவே நம்ம ஜெக்கேக்கு அவ்வளோ காண்டாகுது. இதை பக்கம் நம்ம சுகாக்குமே ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்குது. ஏன்னா எக்ஸாம் இன்னையோட லாஸ்ட்டு, எப்படி பார்ப்பேன் இவனை அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. சீனியர், என்ன ஜெக்கே, நீங்கள் 12th தானே? அட ஆமாம், என்ன உனக்கு தெரியாதா என்ன? இல்லை சும்மா தான் கேட்டேன். என்ன செக்ஷன்? நான் வந்து பி செக்ஷன். ஓ 12th பி. ஆமாம். ஓகே சீனியர், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி ஓகே, பாய் பத்ரம், இன்னொரு நாள் எப்பயாச்சும் மீட் பண்ணலாம். ஓகே, நல்ல படி அப்படின்னு இப்போவும் லாஸ்ட்டு நம்ம ஜெக்கோடைய தலையை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம ஜெக்கேக்கு அதுவே போதுமே. இந்த பக்கம் நம்ம சுகாவா, சீனியரு இன்னைக்கு கூட எக்ஸாம் முடிஞ்சிச்சு, 10 நாள் லீவ் எனக்கு, ஒரே கொண்டாட்டம் தான் ஜிமின் பார்க்குக்கு அப்படின்ட்டு நம்ம ஜிமினுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம், ஒரே குஜாலு, நம்மளுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம், ஒரே குஷியாகி போச்சு. நிலமை புரியாமல் இவன் ஒருத்தன் அப்படின்ட்டு நம்ம சுகா. அண்ட் இதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வந்து நம்ம ஜெக்கிக்கு ஜிமனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஜெக்கிக்கு டேஸே போகலை. இந்த பக்கம் நம்ம சுகாவுக்கு டே போக மாட்டேங்குது. பட் இருந்தாலும் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது. 10 days முடியுது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் முடியுது, நெக்ஸ்ட்டு ஜான்வரி மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜான்வரி வந்து 2 தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான், நம்ம ஜெக்கெல்லாம் அடிச்சு பிடிச்சி ஊருக்கு முன்னே ஸ்கூல் டைமில் ஸ்கூல் டேஸில் இத்தனை நாள் 8 மணி ஆனாலும் எந்திரிக்காத பிள்ளை இப்போ பார்த்தா 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 8 மணிக்கெல்லாம் டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு கீழே வந்து உட்காந்துட்ருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. என்ன ஆகிப்போச்சு என் பிள்ளைக்கு? மகனே ஜிமினு, ஏன் அம்மா, ஏன் ஆத்தா, என்னத்துக்கு இப்படி காலங்காத்தாலே ஃபோன் பண்ணிக்கிறேன்? மணி 8 மணி ஆயிடுச்சுடா, இன்னும் வரலடா நீயே? ஆத்தா இரு, இப்போ தான் பேண்ட் மாட்டுறேன், பார்த்து ஜிப்பு கிப்பு மாட்டிக்கு போகுது அப்படின்ட்டு நம்ம அம்மா. ஐயா ஆத்தா வாய் வைக்காது மாட்டிக்கு போகுது அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமினு. மகனே சொல்லு ஆத்தா. மகனே இந்த ஜேகே பையனுக்கு என்னமோ ஆகி போச்சுடா. கொஞ்சம் வந்து எனக்கு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுவேன் சீக்கிரப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கியோடைய அம்மா சொல்ல. இந்த இரு வர்ற ஆண்டவே, பேண்ட்டாவது ஜிப்பாகுதுன்னுட்டு பேண்ட்டை மாட்டிக்கினு புள்ள மேலேருந்து ஓடி வருது. வர்ற வழியே பேண்ட்டை மாட்டிக்கின்னு ஜிப்பை மாட்டிக்கின்னு அப்படி அந்த பெல்ட்டெல்லாம் மாட்டிக்கின்னு டையை மாட்டிக்கின்னு ஓடி வர. எப்போ மெதுவாப்பா அப்படின்ட்டு நம்ம ஜிமினோடைய அம்மாவில் சொல்ல. அம்மா இருமா, கொஞ்சம் அவசர வேலை, பேக்கை தூக்கின்னு வந்து அந்தாட்டு காம்பவுண்டுக்கு அந்தாட்டு போட்டுருவேன், நான் அங்கேருந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புள்ள காம்பவுண்ட் சரி எகிரி ஓடி போயிடுச்சு ஜெக்கி வீட்டுக்கு. இந்த பையன் குரங்க பெத்தனா புள்ளைய பெத்தனான்னு தெரில, இந்த எகிருது அப்படின்ட்டு நம்ம ஜிமினோடைய அம்மாவில் காலையிலேயே வந்து கண்ட வார்த்தைகள். இந்த பக்கம் புள்ள பேண்ட்டை மாட்டிக்கினே பெல்ட்டை மாட்டிக்கினே உள்ளே ஓடி வர்ற. எம்மா என்ன இப்போ சாத்தா? மகனே அங்கே பாடுறா, என்னமோ பேய் பிடிச்சாட்டுமே உட்காந்துக்கிறான் சோஃபா மேலே அப்படின்ட்டு ஜிம்மின்னு வந்து கிச்சனுக்கு தான் ஓடின்னு பாரு ஆத்தாவக்கிட்ட. அதை பிடிச்சி ஜிம்மினை வந்து எட்டி காட்ட பயப்பள்ளிக்கிறான்ட்டு கிச்சன்லேருந்து எட்டி நம்ம ஜெக்கேவை பார்த்துனுக்குதுங்க. ஜெக்கேவா அப்படியே ஒரு லவ் சாங்கை போட்டு காலையிலே இத்தனை நாள் வந்து வைப்பு சாங்கு தான் ஓடினுக்கும் நம்ம ஜெக்கேக்கு ஜிம்மினுக்கும். இன்றைக்கி பார்த்தா காதல் பாட்டு ஓடுது. காதல் பாட்டு என்ன பாட்டு? உன்னை நினச்சேன் நான் உன்னை நினச்சேன் அப்படின்ட்டு சொக்கத்தங்கம் படத்துலேருந்தெல்லாம் பாட்டு ஓட. உன்னே நினச்சேன் நான் உன்னே நினச்சேன் நெஞ்சுக்குள்ளே உன்னே வச்சு தைச்சி போட. ஆத்தா என்ன ஆத்தா, இந்த வயசில் உனக்கும் எங்கள் அப்பனுக்கும் ஒரே காதல்ஸா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சந்தேகத்தில் ஆத்தாவை திரும்பி பார்க்க. மகனே நான் போடலடா, அவனே போட்டுன்னு பார்க்குறான்டா. மெய்யாலமா, மெய்யாலமே தான்டா அப்படின்ட்டு 2 திருப்பி நான் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம ஜேக்கேக்கெல்லாம் ஒரே சை ஆகுது, ஒரே ப்ளஸ் ஆகுது. என்னத்துக்கு இந்த முயல் மூச்சை பூரா பள்ளியும் காட்டுவான் அப்படின்ட்டு நம்ம ஜிம்னு ஊற்று பார்க்க. மகனே போய் என்னானுக்கு பக்கத்தில் போய் கேட்டு நிறையா பேகி பிடிச்சிருந்தா என்னை பேர்ட்டி எடுக்குவா ஆத்தா நீ வா. மகனே ஒண்டி அனுப்பாது பயமாக்குது அப்படின்னு சொல்ல. மகனே ஆத்தாளுக்கு பயமாக்குதுரா அப்படின்ட்டு 2 கிச்சன்லேருந்து பேசின்னு கிடக்குதுங்க. எம்மா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட பயமாக்குது எம்மா, எவனோட சேர்ந்துக்கின்னு அடிச்சு விட்ருவானு இதை பார்த்தாவே. அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்டா, அவசரப்படாது இரு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆத்தாலும் மகனும் சேர்ந்துக்கினு என்னவோ அப்படி பார்த்துன்னுக்குறாங்க. பங்கு சேஞ்ச் த சாங்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டு வேறு இப்போ மாறிப்போச்சு. பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு வந்துடுச்சு. இந்த பாட்டு என்னடாண்ணா? என்ன ஆத்தா பாட்டுக்கு பாட்டு ரியாக்ஷன் மாறுது. மகனே கண்டிப்பாக சைத்தா பிடிச்சிட்டுக்குமாடா.
தெரியலையே, நானும் எங்கே பார்த்தாவும் எங்கேயும் இடிஞ்சு பில்டிங்கெல்லாம் கூட போகலையா ஆத்தா, வீட்லேயே தானே இருந்துங்க. இந்த ஊரில் இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற பிள்ளைகளோட கிரிக்கெட்டு தானே ஆடினுதுங்க அப்படின்ட்டு பார்க்க பாட்டு பார்த்தா அன்பே அன்பே கொல்லாதே அப்படின்ட்டு பாட்டெல்லாம் செம வைப்பாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்த 80s 90s சாங் தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு பாடல் வரிகள், ஒவ்வொரு காதல் வரிகள் அதெல்லாம் விலக்கி பாடும்போது ஒவ்வொரு லைனுமே அப்படியே ஒரே ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது நம்ம ஜெக்கிக்கலாம். என்னத்தை சொல்ல, ஒன்றை தான் நினச்சிட்ருக்கேன். அன்பே கொல்லாதேவா, ஒவ்வொரு செகண்டும் நீ நான் கொண்டுட்ருக்க தெரியுமா. எப்படா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்னு நடுறேன். எனக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, வர்றேன் ஆன் த வே அப்படின்ட்டு நம்ம செக்கி அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ப்ளஷ் ஆகிட்டு ஷை ஆகிட்டு நம்ம டேவை பற்றி தான் அப்படியே நினச்சிட்டு இருக்காரு. இதை பார்க்குற வந்து ஆத்தாளுக்கு மகனுக்கும் தான் ஒரே வினோத பார்வையாக இருக்குது. ஏம்மா என்னடா அந்த பூசாரி இல்லை வர சொல்கிற சாயந்தரமா அடிச்சு மந்திரிச்சு விட்றலாம் பிள்ளைக்கு, என்னமோ ஐட்டாட்டுக்குது ஆத்தா, சூழ்களும் வந்து பேய் இறங்கி ஆயிட்டு போகுது. மகனே அப்படி இப்படி எதனா ஆயிடுச்சுன்னா ஒரே ஃபோன் பண்ணுற ஆத்தாளுக்கு பண்ணுறாங்க ஃபோன் வேறு, என்னவோ ஆண்ட்ராய்டு ஃபோன் நான் கையிலே வச்சு இப்படி தட்டின்னு கராட்டம், உடனே வந்து நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டுருவேன். சூழல் ஃபோனுன்ட்டாலே முடிக்க அடிக்கிறாங்க, இதில் ஃபோனு வேறு உனக்கு சொல்கிறேன், ஆஃபீஸ் ரூமில் வந்து சொல்கிறேன், அங்கேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பார்த்துக்கோ. சேர்ற மகனே ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ இவனுக்கு அங்கே இறங்கி பேய் ஆடணும் சூழில் பார்த்தா மச்சான் அப்படின்னு நான் பக்கம் போகும்போது மண்டையை பிடிச்சி எனக்கு 4 ஆட்டு ஆடணும், அத்தி பார்த்து நீ சிரிக்கணும் இல்லை அப்படின்ட்டு 2 குசுன்ட்டு கிச்சனுக்குள்ளே தான் நின்று அப்படியே உரையாடிட்டு கிடக்கு. ஐயோ மகனே சாப்பாட்டு மறந்துட்டியாடா, இந்தாடா புடுறா சாப்பிட்றா, அவன் என்னமோ ஏற்கனவே தின்னுட்டான், மகனே நீ தான் தண்டல அப்படின்ட்டு பிள்ளைக்கு வந்து ஜிம்மினுக்கு தான் சாப்பாடு போட்டு அப்படியே தட்டில் கொடுக்க. எம்மா இன்னைக்கு என்ன நீ தோசையா, அடா இன்னும் 2 சேர்த்து போடு அப்படின்ட்டு பிள்ளைங்க 2 அப்படியே 2 ஆத்தாலும் ஆகணும் அங்கே தானே வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்குதுங்க கிச்சன்லேருந்து. அப்படியே பிளேட்டில் சாப்பாடு அந்த தோசையை போட்டு கொடுக்க, தோசை சாம்பார் சட்னி அப்படின்ட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒழிஞ்சு நின்று பார்த்துக்கின்னு லப்புக்கு நம்ம சிம்மினு வாயில் வாரி போட்டுக்கின்னு. எம்மா நல்லா இருக்குதம்மா தோசை, ஸ்கூலுக்கு போனவும் சாப்பாடு தான் எனக்கு ஞாபகம் வருது என்ன அதே சொல்ல அப்படின்ட்டு நம்ம சிம்மினுக்கு இந்த பக்கம் ஒரு புலம்பல். அப்படியே வந்து பஸ்ஸை வந்து ஆறு அடிக்க ஐயோ பஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு கையை கழுவிட்டு பேக்கை தூக்கின்னு ஓட. பேக் வேறு அவங்க அம்மா வந்து செவத்துக்கு இந்தாட்ட போட்டிருப்பாங்களே காம்பவுண்டுக்கு இந்தாட்ட, ஐயோ பார்த்தா பேகை மறந்துட்டேன் அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்க காம்பவுண்டுக்கு வெளியே விழுந்து கிடக்கு. அம்மா இங்கே தான் போட்டியா, சரி ஆத்தா பாய் அப்படின்ட்டு ஆத்தாளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பாயை சொல்லிட்டு புள்ள ஓடி போய் பஸ்ஸில் ஏறிக்கிச்சு. அண்ட் இப்போது நம்ம செக்கிக்கு மூடு ஃபுல்லாக நம்ம செக்கி டே மேலே தான் இருக்குது. என்ன வாக்கும் அப்படின்ட்டு மச்சி டே பையா என்ன சுமன், ஆமாம் எல்லாத்தையும் பார்த்து பள்ளியை கட்டுற என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லைன்னு போது ஏதோ அங்கே இருக்குதுன்னு எனக்கு உள் மனசு சொல்லுது. என்ன இது சொல்லு. அது ஒன்றும் இல்லை, சீனியர் ஒருத்தர் இருந்தார்ல என் பக்கம். சீனியரா? எக்ஸாம் ஹாலில் என்ன இப்போ அந்த சீனியருக்கு எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. டே பையா நீ இப்போ தான் 8வது, அந்த சீனியர் இப்போ 12வது, செட் ஆகாது விட்ரு ஓட்டனா வை, எனக்கு பிடிச்சிருக்கு நீ என்னமோ பண்ணு. நான் என்னத்த சொல்ல, பார்த்தா சொன்னாலும் செட் ஆகுது, ஆத்தா கிட்ட சொல்கிறவா அவனுக்கு அப்படின்னு நம்ம ஜிம்மின் மனசில் நினச்சிக்கிட்டு 2 ஸ்கூல் போயிடுச்சுங்க. அண்ட் இப்போ ப்ரேயர் முடியுது. நம்ம ஜெக்கேவுடைய கண்ணு இப்போது நம்ம டேவை தான் தேடுது. ஏன்னா நம்ம டே வந்து இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட், இப்போ தான் நம்ம டே அண்ட் சுகா 2 பேரும் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. டே அண்ட் சுகாவுடைய அப்பாவுக்கு இவங்க இருக்கிற சிட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி வந்திருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க இங்கே வந்துட்டாங்க. அதனால் பசங்களையும் டிசி வாங்கிட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்திருப்பாங்க. ஸோ நம்ம டேக்கு வந்து இந்த ஊர் புதுசு, நம்ம ஜெக்கே இதே ஊரில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. லைக் அவருடைய சொந்தம் எல்லாமே இங்கே தான். லைக் எல்கேஜி யூகேஜிலேருந்தே நம்ம ஜெக்கே இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப் எல்லாருமே நம்ம ஜெக்கேக்கு நல்லாவே தெரியும். டேவை தான் தெரிஞ்சிருக்காது. அண்ட் பேரில் கூட பார்த்தா நம்ம ஜெக்கியோடைய கண்ணு இந்த பக்கம் நம்ம டேவை தான் தேடிட்டுருக்கு. அவர் நார்மலாக தான் இருக்கார் அந்த ப்ரேயரில். அண்ட் அந்த பக்கம் பார்த்தா நம்ம சுகா நம்ம ஜிம்மில் தான் தேடிட்டுருக்காரு. ஜிம்மின்னு நம்ம ஜெக்கி கிட்ட தான் புள்ள இங்கே அங்கன்னிட்டு வம்பளுத்துக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கு. லைக் இந்த ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சாங்கெல்லாம் பாடி அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அந்த ஸ்கூலில். அந்த டைம்லலாம் நம்ம ஜிம்மினா அடிச்ச காலை இல்லைங்கிற மாதிரி ஜிம்மினா அவங்க கோஷ்டி சேர்ந்துக்குன்னு ஒரே கும்மாலாம் அடிச்சுருக்குங்க அந்த ப்ரேயரில். அதுபோல் நம்ம சுகா பார்க்கும்போது அவர் சிரிக்கும் பொழுது நம்ம சுகாவுக்கு சிரிப்பு வருது, நம்ம ஜிம்மின் சிரிக்கும் பொழுது. பட் அவர் இந்த அடித்து பேசுகிறது, பசங்க ஷோல்டர் மேலே போயிட்டு கையை போட்டு பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது நம்ம சுகாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக செம்மையை காண்டாகுது. எவ்வளோ திமுற அவனுக்கு, சிங்கிளாக விட்டு வச்சுருந்தா அப்படி தான் பண்ணும் போல்.
வரேன், கூடிய சீக்கிரமே வரோம் உங்ககிட்ட அப்படின்ட்டு நம்ம சுகா அண்ட் நம்ம ஜெக்கே அப்படியே நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காரு. ப்ரேயர் முடிஞ்சு எல்லாம் கிளாஸ்ன்னு கிளம்பிட்டாங்க. கிளாஸை கூட நம்ம ஜெக்கேவில் அங்கே ஸ்டாஃப் டீச் பண்ணுறத அவரால் வந்து கவனிக்கவே முடியல. தாட் ஃபுல்லாக நம்ம டே மேலே தான் இருக்குது, என்ன பண்ணிகிட்ருப்பான்ட்டு. அண்ட் இப்போது எப்படா பெல் அடிக்கும், அந்த எப்படா பிரேக் டைம் வரும் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம சுகாவும் இந்த பக்கம் நம்ம ஜெக்கியுமே தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே பிரேக் டைம் ஆனதுமே நம்ம ஜெக்கே டேவுடைய கிளாஸை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வேகமாக எழுந்திரிச்சு போகிறாரு. லைக் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி தான் போகிறாரு. இப்போ நம்ம டே கிளாஸில் தான் உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு. எதாச்சும் வெளியே திருப்பி பார்க்க அந்த பக்கம் நம்ம ஜெக்கே படுத்து பார்த்ததுமே ஏய் ஜெக்கே இங்கே அப்படின்ட்டு நம்ம டிவி கையை காட்டுறாரு. பார்த்துட்டானா? இதை தானே நானும் எதிர்பார்த்தேன். 4வது தடவையாக நான் இந்த வழியில் போடுறேன், இப்போ தான் பார்க்குறான் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி 4 டைம் அந்த பக்கம் போயிட்டார், அந்த கிளாஸ் பக்கம். பட் நம்ம டே வந்து பார்க்கல. அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இந்த டைமை போகும்போது தான் நம்ம டே வந்து ஜெக்கியை பார்த்துருந்துருப்பாரு. ஹாய் அப்படின்ட்டு கூப்பிட, ஹாய் சீனியர், இங்கே தான், இந்த கிளாஸ் தானே, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெக்கே அந்த கிளாஸ் டோர் கிட்ட வர, ஏய் வா உள்ள ஜெக்கே, ஏன் அங்கே நிற்கிற? உள்ளே வரலாமா? வா, அதில் போய் இருக்கு, வா உள்ள. இதோ வேற அப்படின்ட்டு ஜெக்கி உள்ளே போக, ஏய் வா 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 வா, இதுதான் என்னோடய கிளாஸ், இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி இன்ட்ரோ பண்ண, ஓகே ஹாய் சீனியர் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு, எப்படி இருக்கீங்க சீனியர்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஜெக்கி, நீ எப்படி இருக்க? பார்க்கவே அழகாக க்யூட்டாக பண்ணி மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜெக்கியுடைய தலையை அப்படியே ரப் பண்ணிவிட்டு அந்த சீக்ஸில் தான் பிடிச்சி பிஞ்ச் பண்ணுறாரு. நம்ம டேவை பொறுத்த ஒரு சின்ன பையன் இல்லையா, அதனால பிஞ்ச் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே, என்ன வலிச்சுதா என்ன? இல்லை. ஓகே, என்ன இந்த பக்கம்? சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்ட்டு வந்தேன். அப்படியா, சரி இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வந்தால் அப்படியே இந்த சீனியர் வந்து பார்த்துட்டு போ. ஓகே சீனியர். சரி, பிரேக் டைம் முடிய போகுது, கிளாஸுக்கு போ சீக்கிரமா. அப்புறம் ஸ்டாஃப் வந்து உன்னை திட்ட போகிறாங்க, அப்புறம் உன் கிளாஸில் ஸ்டாஃப் வந்து உன்னை திட்ட போகிறாங்க, போ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல, ஓகே சீனியர் நான் வரேன். ஓகே ஜெக்கே, பாய் பத்ரம் அப்படின்ட்டு நம்ம டேவுமே நம்ம ஜெக்கிவை அப்படியே பாய் சொல்லி அனுப்பி விட்றாரு. நம்ம ஜெக்கெல்லாம் செம்ம ஹாப்பி ஆகிட்டாரு. அண்ட் அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம சுகா சைடை காட்டினா, எந்த கிளாஸாக இருக்கும் 8th ஸ்டாண்டர்ட், என்ன செக்ஷனு தெரியலையே, என்ன பண்ணிகிட்ருப்பான் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம சுகா வந்து அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் வழியில் தான் நடந்து போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்கூலில் வந்து 3 to 4 சைட்ஸ்லேயும் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் பில்டிங் இருக்குது அப்படின்னா, சம் ஸ்கூல்ஸில் வந்து 4 சைட்லையுமே ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு சைடில் தான் வந்து நம்ம ஜிம்மு நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம சுகா நடந்து போயிட்டுருக்காரு, நம்ம ஜிம்மில் தேடிக்கிட்டு என்ன கிளாஸாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ ஏன்னா அவர் வந்து கிளாஸில் போய் பார்த்துட்டு இருந்திருப்பார். நம்ம ஜிம்மின் பேர் தெரியும், பட் என்ன செக்ஷன்னு தெரில. ஸோ அதனால தான் வந்து கிளாஸ்லேயே போயிட்டு பார்த்துலான்ட்டு போயிட்டுருக்காரு. அண்ட் எதாச்சியாக அந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த பக்கம் நம்ம ஜிம்மினுமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த வழியில் தான் வந்துட்டுருக்காரு. ஸ்டெப்ஸில் எதிரில் தான் வரோம் போல் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து அங்கே ஒரு பில்லர் பக்கத்தில் தான், பில்லருக்கு பின்னாடி மறைஞ்சிட்ருக்காரு. அண்ட் இப்போது நம்ம ஜிம்மினக்கெல்லாம் பிள்ளைக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் தான். ஆடாமா ஜெயிச்சோமாடா அப்படின்ட்டு பிள்ளை பாட்டெல்லாம் பாடிக்கின்னு குதிச்சு ஓடுது. ஓடுற புள்ளியோடைய கையை பிடிச்சி அப்படியே நம்ம சுகா வந்து அந்த பில்லருக்கு பின்னாடி ஒழிச்சு வச்ச மாதிரி நிற்க வைக்கிறாரு. அம்மா, அட பூனை முஞ்சி சீனியரு, நீ என்ன இங்கே பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படியே நான் பார்த்தேன், அதான் என்ன பண்ணுறியோன்ட்டு கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். ஓஹோ பாரேன், அதுக்கு நீ ஜிம்மின் பார்க்கு அப்படின்னு கூப்பிட்டு நானே வந்துட்டு இருக்கேன். அது என்னத்துக்கு சும்மா கையை பிடிச்சி இழுத்து இதை இங்கே என்னமோ லவர் சாட்டு ஒழிஞ்சு நிற்க வச்சுன்னு, அடாடாடாடா ஒன்றும் சரியில்லையே அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வந்து நான் வந்து போக ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம சுகா வந்து பிடிச்சி இழுத்து நம்ம ஜிம்முடைய கையை பிடிச்சி இழுத்து அந்த பில்லருக்கு சாஞ்சு வச்ச மாதிரி தான் நிற்க வச்சுட்ருக்காரு. அண்ட் அவருடைய ஒரு கையை நம்ம ஜிம்மனுடைய ஹெட்டு பக்கத்தில் அந்த பில்லருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காரு நம்ம சுகா. இப்போ எப்படி இருக்கும், நம்ம லவ்வர்ஸை வந்து இப்போ லவ்வர்ஸ் வந்து இந்த மாதிரி வாலில் சாஞ்சிட்டு இருக்க லவ்வர்கிட்ட ஒரு பர்சன் லவ்வர்கிட்ட அவங்க வந்து கையை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்கள்ல சுவத்துக்கு சாஞ்ச மாதிரி, அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ க்ளோஸாக. இதை தான் நம்ம ஜிம்மின்னு அவர் மனசில் எதுவும் இல்லையா, படப்படன்னு சொல்லிட்டார் இந்த மாதிரி இருக்குன்னுட்டு. அப்படியா இருக்குது? அட ஆமாம் சீனியர், அட போன முடிஞ்சா ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன, ஒன்றும் இல்லை சீனியர் அப்படிதான்னு சொல்ல வந்தானுங்க. ஓ அப்படி மாதிரி தான் இருக்கோ, பேசாமல் அது ரியல் ஆக்கிட்டா என்ன, அது எப்படி தான் அப்படின்ட்டு நம்ம சுகா போனதுமே நம்ம ஜிம்மினுடைய சீக்ஸில் தான் கிஸ் பண்ணுறாரு. அட இளவரத்து போன மச்சா
என்னடா பண்ணுற எரும மாட்டு பயலே அப்படின்ட்டு நம்ம சுகாவை தள்ளி விட்டுட்டு கண்ணை தலை துடைக்க. என்ன லவ்வர்ஸ் மாதிரி நிற்க வச்சிருக்கேன்னு சொன்னேன், அதை பேசாமல் ரியல் ஆக்கிடலாமா எண்ணிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணேன். ஓ கன்னத்தில் கிஸ் பண்ணக்கூடாதுல்ல, எப்போவுமே லிப்ஸில் தான் பண்ணணும். அப்படி சரி வா அதையும் பண்ணி விட்றேன் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினுடைய ஹிப்பை பிடிச்சிருக்க. என்ன பண்ணுற நீயே எரும பாட்டு பயலே, அத்துமீறல் கூடாதுன்னு ஜிமின் பார்க்கிட்ட அவ்வளோதான் ஆபாச பேச்சு தான் வந்துடும். அப்புறம் எனக்கு வாயிலேருந்து மரியாதை பிடிப்பிரு. என்ன ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை இந்த கிழக்கு இருக்கிற என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அட்டிங் கோப்பம் அவனே அப்படி எடுத்து அடிச்சுன்னு வை மரியாதை பிடிப்பிரு அப்படின்ட்டு நம்ம ஜிமின் ஓட பார்க்க. எங்கே போகிற? என்ன சீனியர், இதுக்கு பேர் அத்துமீறல், கையை விடுங்க. முடியாது. ஐயோ ஜிமின் பார்க்கு பார்த்தா இல்லாத தனியாக வந்து மாட்டிக்கிறானே, சத்தமும் போட முடியாது. இங்கே பாருங்க, கையை விட்டுருங்க இல்லைன்னு கத்தி ஊருக்கு விட்டுருவேன். கத்தி பாரு, கத்துற வாய் எப்படி சைலண்ட் ஆகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி ஏன்னா வாயை ஏன் பொத்தி விட்டுருவானோ? வாய்ப்பே இல்லை. உன் வாயை எப்படி பொத்தி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம சுகா நம்ம ஜிமினுடைய இப்போ தானே பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே மறுபடியும் அந்த பில்லரில் சாய்ச்சி வச்சு அப்படி கரெக்டாக அந்த லிப்பு கிட்ட வர்றாரு. என்ன பண்ணுற நீயே பூனையா? இதுக்கு பேர் தான் லிப் கிஸ்ஸு. அதுக்கு சத்தம் போட்டேன்னா இப்படி தான் பண்ணி உன் சத்தத்தை குறைப்பேன் நான். அட இளவு எடுத்தவனே அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினை வந்து பிடிச்சி நம்ம சுகாவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளிவிட. ஓ பார்த்து பின்னாடி இடிச்சுக்கணும்னு வச்சுக்கோயேன், எனக்கு தான் அடிபடும். எனக்கு அடிபட்டு யார் பார்த்துப்பா? நீ தான் பார்த்துக்கணும். ஏன்னா நீ தானே பொண்டாட்டி. அடிங்க வைப்பேன் பொண்டாட்டி கிண்டாட்டின்ட்டா பல்லு பிடியும் போடுவேன். வாழை பரவனு பாரு போன மூச்சு பயலே அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினை வந்து கழி ஊற்றிட்டு போட. ஏய் ஐ லவ் யூ. என்னதே ஐ லவ் யூ? அடங்க உம்மால இளவு எடுத்தவனே இன்னொரு தாட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டு போயிடும். வாழை பரவன பாரு. ஐயோ இந்த ஜிம்மின் பாருக்கு என்னைக்கு சரளமாக பேசுவானே, திட்டுறது கூட என்ன வாயெல்லாம் தடுமாறுது, வார்த்தை வரமாட்டேங்குது அப்படின்ட்டு பிள்ளைக்கு ஒரே பதட்டாகி போச்சு. திட்டுறது கூட வாயில் வந்து வார்த்தை வரமாட்டேங்குது, கடகடன்னு டைப் அடிக்குது. இளவடுத்த வாயே இன்னைக்குன்னு பார்த்து வராது திட்டுறதுக்கு அப்படின்ட்டு பிள்ளைக்கு மனசு அப்படியே படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கு இந்த சின்ன இதயம், இந்த ஜிம்மின் பார்க்கு சின்ன இதயம் இந்த துடிக்குதப்பா, அடுக்கு ஆர்வத்தை அடுக்கு அப்படின்ட்டு மனசெல்லாம் தடவி கொடுத்துக்கிட்டு இதயத்தை லைக் இந்த ஹார்ட்டெல்லாம் தடவி கொடுத்துக்கிட்டு நல்ல மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்காரு. கன்னத்தில் கிஷோ ஐயோ அப்படின்ட்டு கன்னத்தெல்லாம் அப்படின்னு நினச்சி தொடச்சிட்டு இருக்காரு. அப்புறம் கையை இடுப்பு ஐயோ ஜிம்மின் பார்க்கின் மேலே கையை வச்சிட்டானே அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்கெல்லாம் ஒரே ஜிம்மினுக்கெல்லாம் ஒரே ஆர்வத்தில் சமய கல்வி ஊற்றிட்டு இருக்காரு நினச்சி. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெயிக்கெல்லாம் அந்த ஒரே சிரிப்பு தான், அப்படியே அந்த முயல் பிள்ளைலாம் காட்டிக்கின்னு ஐயோ என் மகனுக்கு வேற இங்கே பேய் பிடிச்சிக்கினுக்குதே. கண்டிப்பாக அந்த மோகினி பேயாக தான் இருக்கும். ஏன்னா அதுகளுக்கு தான் அந்த இல்லைம்மா, ஏன்னா அந்த லேடிஸ் பேய்க்கு தான் வந்து கன்னி பசங்களை பார்த்தா தான் பிடிக்குமா. அதனால என் மகன் பாவம் கன்னி, அதனால பிடிச்சிட்டுக்குது. போய் என் பையன் வேறு நல்லா ததுக்கு போதுக்குன்னு நல்லா முயலாட்டங்கிறானா, அதுக்கு தான் பிடிச்சிட்டாட்டுக்குது. ஆதா கிட்ட சொல்லி நீ கண்டிப்பாக மந்திரத்தை போட்டுறணும்னு வேற புள்ள. இதுக்கு ஒரு கஷ்டம்னாக்கா நம்ம ஜிம்மின்னு வந்து நம்ம ஜேகேக்கு இருக்கிற கஷ்டத்தை போக்கணும்னு நினச்சின்னுக்கிறாரு பாவம் புள்ள. அண்ட் அப்படியே அன்னைக்கிட்டே போகுது. இந்த பக்கம் நம்ம சுகாக்குள்ள செம்ம ஹாப்பி. என்னை ப்ரப்போஸும் பண்ணிட்டாரா நம்ம சுகா வந்து நம்ம ஜெக்கே எப்படின்னாலும் ஒத்துக்குவார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜெக்கே தானே இன்னும் அப்ரோச் பண்ணல. அண்ட் இப்படியே அன்றைக்கி நைட்டு போகுது. எம்மா என்னடா எம்மா ஆத்தா சொல்கிறா மகனே, எம்மா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு புள்ள ஒப்பாரி வைக்க. என்னடா ஆகிப்போச்சு என் ஜிம்மின் பார்க்க யாரா மழை வச்சுவேன் அப்படின்ட்டு ஜெக்கேவுடைய அம்மாக்கெல்லாம் செம்மையை காண்டி போச்சு. ஆத்தா கிட்ட தெளிவாக சொல்லு, பொய்யை சொல்லக்கூடாது. எம்மா சத்தியமாம்மா உன் மேலே சத்தியமா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு அங்கே சுகா நடந்திருப்பார்ல அது மொத்தமும் இங்கே இறக்கி விட. என்னது கன்னத்தில் கிஸ் பண்ணானா? ஆமாத்தா சத்தியமா இது இங்கே தான் அப்படின்ட்டு லெஃப்ட் கன்னத்தை காட்ட. ஐயோ மகனே எப்படி என் பிள்ளைக்கு அவன்டா முத்தம் கொடுத்தவன் அப்படின்ட்டு பாவம் ஜெயிக்கக்கூடிய அம்மா நம்ம ஜிம்மினுடைய கன்னத்தெல்லாம் பிடிச்சி தடவிட்டு இருக்க. எம்மா பயமாக்குது தாயி, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரியா கூட? அட இளவு எடுத்தவனே இந்த மாதிரி வயசுல அதெல்லாம் சகஜமாடா. உங்கள் அப்பா எப்படி என்ன கரெக்ட் பண்ணான்? எனக்கு என்ன தெரியும், உனக்கு தான் தெரியும் எங்கள் அப்பா நீ எப்படி கரெக்ட் பண்ணான்னு. எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு. இப்போ போய் ஹோம்ஒர்க் என்னமோ இருக்குதாமே, பொடி எழுது போ அப்படின்னு சொல்லிவிட. ஆத்தா பயமாகுது. அதெல்லாம் பயப்படக்கூடாது, இந்த வயசில் அதெல்லாம் சகஜமாடா, அதெல்லாம் தாண்டி வரணும், அப்போ தான் நீ வளர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. அப்படிதான்றியோ? அப்படிதான்டா மகனே போடா அப்படின்ட்டு நம்ம செக்யூரிட்டி அம்மாலாம் அப்படியே தட்டி கொடுத்துருப்ப. ஆனாலும் ஜிம்மின் பார்க்கின் மனசு படப்படானதே. லவ் பண்ணுறான் நம்மள லவ் சைத்தான் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்கெல்லாம் செய்யான கல்வி ஊத்தல். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெக்கே எப்படி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு
நம்ம ஜெக்கி நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜிம்மி நல்லா புள்ள பாவம் கிளாஸ் விட்டு பக்கம் போகல. பிரேக் டைமில் கூட அச்சு வந்தால் கூட கூட்டத்தோட கூட்டமாக போய் கூட்டத்தோட கூட்டமாக ரெஸ்ட் ரூமில் அச்சு போயிட்டு அதே கூட்டத்தோட கூட்டமாக கிளாஸ் வந்து தாவ சேர்ந்துருது. சுகாவா பார்க்குறாரு. ஓ கூட்டமாக போறியோ, தனியாக சிக்கவல்ல வா அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து நம்ம ஜிம்மினுடைய மொத்த டீட்டெயிலும் கறந்து எடுத்துட்டாரு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா. அண்ட் இந்த பக்கம் பிரேக் டைம் தான் வருது. இந்த பக்கம் நம்ம சுகா வந்து ஜிம்மினை பார்க்க வந்துட்டார்ல, நம்ம டேவை பார்க்க நம்ம ஜெக்கி அப்படியே கிளாஸுக்கு போகிறாரு. யாராச்சும் இருப்பாங்களோ அப்படின்ட்டு அப்படியே கிளாஸுக்கு வெளியே நின்று பார்க்குறாரு. நம்ம டே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டார். கிளாஸில் பிள்ளை தனியாக தான் இருக்குது. ஓ தனியாக இருக்கானோ, துணைக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு சீனியர் ஏய் ஜேகே வா, என்னாச்சு, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா, என்ன விஷயம்? இந்தாங்க. என்னது? புடிங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி என்னதுன்னு கேட்டா அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே அவருடைய பேக்கெட்லேருந்து ஒரு டைரி மில்க் சாக்லேட்டு, ஒரு ரோஸு அண்ட் ஒரு க்ரீட்டிங் கார்டு எல்லாமே எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே நம்ம டேக்கிட்ட தான் வைக்கிறாரு டேபிளுக்கு முன்னாடி. அந்த டெஸ்க் இருக்கும் இல்லையா, அந்த டெஸ்க் மேலே வைக்க. என்ன இது? உங்களுக்கு தான். எதுக்கு? எப்படி சொல்கிறதுன்னா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். என்ன சொல்லிட்டு இருக்கு ஜெக்கி நீ அப்படின்ட்டு நம்ம டே வந்து வாயவே மூடல. அதுக்குள்ளே நம்ம ஜெக்கி அப்படியே வந்து நம்ம டேவுடைய ஃபோர் ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற நீ? லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டல, அதுக்கப்புறம் கிஸ் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணுற அளவுக்கு வயசு இல்லை. ஸோ அதை ஃபோர் ஹெட்டில் கிஸ்ஸு. ஜெக்கே உன் பேச்சு தப்பாக இருக்குது. நீ ஜஸ்ட்டு சின்ன பையன், ஓகே? இது வந்து அந்த மாதிரி வயசு கிடையாது. இது ஜஸ்ட் ஏதோ ஒரு அஃபெக்ஷன் போல். அது ஒரு 2 days இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து தானாக மறைஞ்சிடும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், அவ்வளோதான். அது அட்ராக்ஷனோ அஃபெக்ஷனோ இல்லை லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா, அதெல்லாம் நான் முடிவு பண்ணும், ஓகே? நான் முடிவு பண்ணிட்டேன். பட் என்னை பொறுத்த வரையும் இது லவ் தான். இப்போ இல்லை, உன்னை எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தனோ அப்போ இருந்து எனக்கு நீ மட்டும்தான். அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது அஃபெக்ஷன் அப்படி இப்படின்ட்டு தட்டி கழிக்கலான்னு இருந்தான்னு வை, அப்புறம் இந்த ஜெக்கியோடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். நான் வேணாலும் நினச்சிக்கோ, பட் என்னை பொறுத்த வரையும் இது லவ் தான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு 5 years டைம் கொடு. 12th நான் முடிக்கிறேன். 12th முடித்து எப்படியும் அதுக்குள்ளே மேஜர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கே டேயோடைய சீக்ஸை பிடிச்சிக்கல. சின்ன அவரு அறிவியல் உனக்கு சின்ன பையன் போன போது தம்பி மாதிரி அப்படின்னு நான் நினச்சா, என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, லவ் கிவன்ட்டு தூக்கிட்டு போயிதெல்லாம் அப்படின்ட்டு நம்ம டே வந்து அது எல்லாத்தையுமே கீழே தட்டி விட. இங்கே பாரு டே, எனக்கு கோபப்படுத்தாது, ஓகே? ஜஸ்ட் க்யூட்டா அழகா ஜேகே ஜேகே அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தால அந்த மாதிரி பேசு. சும்மா இந்த மாதிரி ஓவராக சவுண்டு விட்டுன்னு வை. அப்புறம் அந்த ஜெக்கே யாருன்ட்டு இன்னொரு ஃபேஸை நீ பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாரு, அந்த சாக்லேட்டு ரோஸு, ஒரே ஒரு ரோஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அந்த ரெட் ரோஸு அண்ட் ப்ளஸ் அந்த க்ரீட்டிங் கார்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம டேவுடைய பேக்கில் அவரே ஃபோர்ஸுள்ளே போட்டுட்டு பாய். சும்மா தேவையில்லாமல் யார்ட்டையோ சொல்கிறதோ இல்லை இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ வச்சுக்கணுன்னு வை. இந்த ஜெக்கியை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, அப்புறம் தெரியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறக்கி விட்டு போக, அவ்வளோதான். நம்ம டேக்கலை என்ன சொல்கிறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. அண்ட் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து நம்ம சுகா சைடு எப்படின்னா, நம்ம ஜெகே சைடு இப்படி. அண்ட் அப்படியே போகுது டைமு. அன்னைக்கு டே அப்படியே முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம சுகாவை அப்படியே நம்ம ஜிம்மனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு லைக் அவருடைய கிளாஸில் பிரேக் டைமில் எப்பப்போ கிடைக்குதோ அந்த டைம்லலாம் அவர் பக்கம் கிளாஸ் பக்கம் போகிறது, ஒழுங்காக வெளியே வா அப்படின்ட்டு ஜன்னல்கிட்ட நின்று நம்ம ஜிம்மனை கூப்பிட்றது. நம்ம ஜிம்மினா ஆகாது அப்படின்ட்டு நம்ம சுகா முறைச்சி பார்க்குறது இல்லையா, நம்ம ஜிம்மின் பிள்ளை பாவம் பயந்துக்குது. யாருக்கும் அடக்காது ஜிம்மின்னு பாருக்கு. சுகாவை பார்த்ததுமே கிடுக்கிடுன்னு பிள்ளைக்கு கை காலெல்லாம் நடுக்கும். அண்ட் டாப்பு யாருனால கேட்பீங்கல்ல, டாப்பு இந்த ஸ்டோரியில் ஜேகே அண்ட் சுகா. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜிம்மினுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக போயிட்டு ஃபேஸ் பண்ணலான்ட்டு நம்ம சுகா கிட்ட வந்து, என்ன சீனியர், என்ன சத்தம் ஓவராக இருக்குது, அப்படி தான் இருக்கும், என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அந்த பில்லர்கிட்ட வரையா, அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட. என்னத்துக்கு? சும்மா பேசலாம். அப்படியெல்லாம் வர முடியாது,
வந்து தான் ஆகணும் வாடா அப்படின்ட்டு நம்ம சுகா நம்ம ஜிம்முடைய கையை தரத்தரம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சுகா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்ல ஒரு பிள்ளர்கிட்ட, அந்த பக்கம் தான் கூட்டு போகிறாரு. என்ன உனக்கு? ஆ எஸ் ஆர் நோ? என்னது? ப்ரப்போஸ் பண்ணணும் அதுக்கு தான். ஒரே ஆன்சர் நோ தான் ஜிமின் பார்க்கின் வாயிலேருந்து. ஓ நோ. ஆ ஆனால் எனக்கு எஸ் தானே வேணும். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, எஸ் எல்லாம் வாயிலேருந்து வராது, ஒன்லி நோ தான். எஸ்ஸுக்கெல்லாம் என் வாயிலே நோ என்ட்ரி. ஓ அப்படியா? அப்படியே தான். என்ன இப்போ அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு வந்து வாழ்ன்னு கத்திட்டு கிடக்கு பிள்ளை. என்ன பண்ணுற நீயே? எஸ்ஸு உன் வாயிலேருந்து வர வைக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து நம்ம ஜிம்மினுடைய 2 கையும் மேலே பின் பண்ண மாதிரி கிட்டத்தில் வர ஜிம்மின் புள்ள பயந்துச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் எடுத்தவனே கம்மநாட்டி பயப்புல அப்படின்ட்டு அப்படியே ஒரே ஒரு கண்ணை மட்டும் லைட்டாக திறந்து பார்க்குது. ஃபேஸை இந்த பக்கம் திரும்பிடுச்சு, ஒரு ரைட் சைடில் திரும்பிடுச்சு நம்ம ஜிம்மின் ஃபேஸை. புள்ள பாவம் நம்ம சுகா வந்து பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பாரு. நம்ம ஜிம்மின் அவருடைய ஃபேஸை ரைட் சைடில் திரும்பிட்டு வேணாம் ப்ளீஸ்ன்னு கத்திட்டு இருக்கு. பயந்துட்டியா? பயப்படாத, நான் தானே. போடா பொறுக்கி பயப்பில்ல அப்படின்ட்டு பிடிச்சி நம்ம சுகாவை தள்ளி விட்டு நம்ம ஜிம்மின் வந்து ஓடுறாரு. பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஜிம்மினுக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. இந்த பொறுக்கி பையன் நம்ம இப்போ மனசு பொறுக்கின்னு போயிட்டானோ, ஆத்தா கிட்ட கன்சல்டன்ட் கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு புள்ள பாவம். இந்த பொறுக்கி பையன் நம்ம மனுஷன் பொறுக்கிட்டானோ, செட் ஆகாது, ஆத்தா கிட்ட கன்சல்டன்ட் கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு புள்ள கிளாஸுக்கு போயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவை பார்த்தா நம்ம ஜேகே டேவுடைய கிளாஸுக்கு தான் போகிறாரு. போயிட்டு பார்த்தா நம்ம டே கிளாஸில் இல்லை, எங்கே போயிருப்பான் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. அதுக்குள்ளே பெல்லும் அடிச்சிருச்சு, பிரேக் டைம் முடிஞ்சிச்சு. நம்ம ஜேகே கிளாஸுக்கு வந்துட்டார் ரிட்டன் அவருடைய கிளாஸுக்கு. அண்ட் இப்போ ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போது நம்ம டே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம்க்கு தான் போகிறாரு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஜேகே பார்த்துட்டாரு தூரத்துலேருந்து. நம்ம டே ரெஸ்ட் ரூம்குள்ளே என்டர் ஆகிறதே பார்த்துருப்பாரு. ஸோ பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜிம்மின் கிட்ட மச்சான் இந்த அதை பிடிச்சிக்கோ, நான் வந்துடுறேன். எங்கடா போகிற பையா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி போயிட்டா இந்த வரையிரு அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போக நம்ம டே பார்க்கல. அவர் பாட்டுக்கு அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க நம்ம டேவோடைய ஹிப்பை பிடிச்சி நம்ம ஜேகே அப்படியே பேக் ஹேக் பண்ண மாதிரியே ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டாரு. யாரு ஜேகே அறிவில்லை உனக்கு? என்ன பண்ணிகிட்ருக்க நீ? கிளாஸ் ரூமுக்கு வந்தேன், நீ ஆளே இல்லை, எங்கே போயிருந்தா? நான் எங்கே போனேன், உனக்கு என்ன? ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா உனக்கு? ஹலோ, நான் உன்கிட்ட சொன்னால் என்ன, சொல்லலைன்னா உனக்கு என்ன? ஆக்சுவலி உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன சம்மந்தம்னா, நான் ஹஸ்பண்டு, நீ என் ஒய்ஃபா ஹஸ்பண்டா? அறிவில்லை உனக்கு? இந்த வயசில் பேசுகிற பேச்சை பாரு. இந்த காலத்தில் சின்ன பசங்களுக்கெல்லாம் வாய் நீண்டு போச்சு. ஃப்யூச்சரில் நடக்கிறத இப்போவே சொல்லிக்கிட்டேன், அதில் போய் என்ன தப்பு இருக்குது? எனக்கு எந்த தப்பும் தெரியலையே. ஆமாம் மூஞ்சியை பாரு. எங்கே போயிருந்த? நான் எங்கே போனால் உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். சரி, என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன முடிவுன்னா? அதான் ப்ரப்போஸ் பண்ணனே. என்ன? நான் தான் அப்போவே சொல்லிட்டேன் நீ நோனிட்ட, பட் நான் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கலையே. ஸோ ரீகன்சிடர் பண்ணலன்னா பண்ண வைப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக நம்ம டேவுடைய நெக்குக்கிட்ட தான் போக, என்ன பண்ணுற, தள்ளிப்போ, ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படியே நில்லு அப்படின்ட்டு நம்ம ஜேகே டேவுடைய நெக்கில் தான் போயிட்டு ஒரு மாதிரி டீப் ப்ரீத் எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. இருக்க உன் நெக்லேன்னு அப்சஸ்ட் ஆகிடுவோம் போல் அப்படின்ட்டு நம்ம ஜேகே நம்ம டேவுடைய நெக்கில் கிஸ் பண்ணா, என்ன பண்ணுற, தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்ட்டு நம்ம டே தள்ளி விட. பட் ஜேகே நம்ம டேவோட ஹிப்பை சேர்த்து இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் இரு அப்படின்ட்டு ஹக் பண்ணிவிட்டு தள்ளிப்போ, இல்லை ரெஸ்ட் ரூம்க்கு யாராச்சும் வந்துட போகிறாங்க. அதான் என்னப்போ, அதான் டோர் லாக்கில் தானே இருக்குது, அப்புறம் என்ன? என்ன பேசாமல் நில்லு, யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அப்படியே பார்த்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஜேகே நம்ம டேவை இறுக்கமாக சேர்த்து ஹக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே வந்து எதுவும் பேசலை, அவரால் தள்ளியும் முடியல, ஏன்னா நம்ம ஜேகே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு 5 to 10 minutes போகுது. தள்ளி போறியா, பெல் அடிக்க டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்பொழுது எனக்கு நீ ஓகே சொல்கிற, இல்லைன்னா சொல்ல வைப்பேன். சிப்ப
அப்படின்ட்டு நம்ம டே வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. க்யூட்டாக இருக்கு அப்படின்ட்டு நம்ம செக்கி நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே அப்படின்ட்டு அன்னைக்கு டே அப்படியே முடியுது. ஈவினிங் ஆனதுமே ஆத்தா ஆத்தா எம்மா என்ன எப்பயும் ஆக்கிறதுலே இருக்கிற வா இந்த ஜிம்மின் பார்க் எதனா அறிவுரை சொல்லுடியா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு எம்மா என்னடா எங்கள் ஆத்தா கிட்ட சொல்லிட்டு எதனா இல்லைடா ஓகே நல்லது வா ரூமுக்கு போகலாம். எம்மா வாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாமா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு அப்படியே ஜெக்கோடைய அம்மாவை கூட்டிகிட்டு ஜெக்கோடைய அம்மா ரூமுக்கு ஓடி போயிட்டு எம்மா இருமா வெளியே இறந்துக்கிறான்னு பார்த்துன்னு வரேன் அப்படின்ட்டு வெளியே வந்து மேலே பார்க்குறாரு. நம்ம ஜெக்கி வந்து அவருடைய ரூமில் அவர் இருக்கார். அவங்க அப்பாவும் இல்லை, அவர் இன்னும் ஒர்க்லேருந்து வெளியே வரல, இன்னும் ஒர்க்லேருந்து வீட்டுக்கு வரல. ஜெக்கோடைய அப்பா டேவோடைய அப்பாலாம் அப்பா யாரும் இல்லை. எம்மா அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வர்ற சொல்கிறா மகனே. எம்மா இப்படி தான் ஆத்தா நடந்துட்டு சொல்ல. எனக்கு பயமாக்குது ஆத்தா. நீ எஸ் சொல்லி தான் ஆகணும்னு அந்த பையன் என்ன மிரட்டுறான். ஏன்டா மகனே நீ நிற்கிற வாய்க்கு ஒன்றுமாடா விட்டு வச்சுனுக்கிறேன் உன்னையே. ஆமாம் இல்லை நீ பேசுனதுமே ஓடி போயிட்டுக்குவான்னு நினச்சேன். பரவாயில்ல நீ பேச ஒன்றும் ஜோராக தான் உங்ககிட்ட வரான் போல. அடா ஆமாத்தா இந்த ஜிம்மின் பார்க் வாய் திறந்தாலே எல்லாம் 10 கிலோமீட்டர் ஓடிட்டுருவாங்க. அவன் என்னன்னா இன்னும் ஜோராக ஓடி வரான். என்ன தான் பண்ணி அவனை துரத்துறதுன்னு எனக்கும் தெரில. எதானே சொல்ல மகனே. ஆத்தா கட்ட உண்மையாக சொல்லு உனக்கு அந்த பையனை பிடிச்சினுக்குதா? இல்லையே என்ன அந்த மகனை பற்றி இப்படி கேட்குற சொல்கிறா. எம்மா இல்லை ஆத்தா மேலே சத்தியமாக சொல்லு. கண்டுபிடிச்சிட்டாங்களோ எம்மா சும்மா தான் அப்படி சும்மாலாம் இல்லாத்தா சும்மா சொல்கிறா. கொஞ்சமே பிடிச்சின்னுக்கிற மாதிரி பிடிச்சின்னுக்குதாத்தா. எப்படி பிடிச்சின்னுக்குது கொஞ்சம் சொல்லு. ஒன்றும் இல்லை அவனை பார்த்தாலே எனக்கு என்னமோ பண்ணுறாட்டுமே இருக்குது. என்ன பண்ணுது? ஒன்றும் இல்லை அவனை பார்த்தாலே அப்படி பார்த்துனே கலானுக்குது. ஆத்தா என்னான்னு தெரில ஜிம்மின் பார்க் எதுவும் மண்டை கோளாறு மூளை கோளாறாகி போயிட்டாட்டுக்குது. அந்த பூனை மூச்சினை பார்த்தா மட்டும் மனசுக்குள்ளே படப்படப்படான்னுது. மகனே இதுதான் காதலில் முதல் படி. ஆத்தாளுக்கும் அப்பனே பார்க்கும்போது இப்படி தான் தோணுச்சு. அப்பாரே எங்கள் அப்பா உன்னை கரெக்ட் பண்ணிட்டான் அதானே. அதே தாண்டா மகனே. அதனால் கொஞ்ச நாள் பொறு உனக்கு என்ன தோணுதுன்னு பாரு. அப்புறமே அந்த பையனுக்கு ஊன்னு மெய்யாலமையாவா ஆத்தா சத்தியமாடா மகனே. அப்பாரும் ஆத்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். எம்மா நீ இருந்தால் போதம்மா எனக்கு ஒன்று கோயிலே கட்டிடுறம்மா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு வந்து ஆத்தா கல் விழுந்து கும்பிட போதுண்ணா எப்பா உன் நடிப்பு போதும் போய் படிக்கிற வெளியே பாரு. ஆத்தா மெய்யாலுமே கல்யாணம் பண்ணிடுவல்ல சத்தியமாக பண்ணி வைக்கிறேன் போடா. அவங்க அப்பா ஒத்துக்கல நானே உன்னை கோயிலுக்கு கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போடா அப்படி மாதிரி சொல்ல. ஓகே அப்போ சரின்னுட்டு பிள்ளைக்கு ஒரே குஷாலாயிடுச்சு. ஏன்னா சுகாவை லைட்டாக நம்ம ஜிம்மினுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிள்ளைக்கு வந்து இன்னும் அது கன்ஃபார்மாக தெரில. போக வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னுட்டு நம்ம ஜெக்கியோடைய அம்மா அட்வைஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. உனக்கு போக நம்ம சுகா மேலே எந்த மாதிரி ஃபீல் வருது அப்படின்ட்டு அது எல்லாமே பார்த்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நீ வந்து ஓகே சொல்லினிட்டு இந்த பக்கம் நம்ம டேக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்ட்டு அவருக்குமே தெரியல. பட் ஜெக்கி வந்து நம்ம டேவை விடுற மாதிரி இல்லை. அண்ட் இதே மாதிரி தான் டெய்லி நம்ம ஜிம்மின் போயிட்டு நம்ம ஜிம்மின் கிட்ட நம்ம சுகா வந்து அப்ரோச் பண்ணுறதும் நம்ம டே கிட்ட நம்ம ஜெக்கே போயிட்டு அப்ரோச் பண்ணுறதுமா இருக்குது. நாட்கள் இப்படியே நகர கிட்டத்தட்ட அவங்களுக்கு எக்ஸாம் உண்டான டேஸுமே வந்துருச்சு. எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஸ்கூலே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்க நம்ம ஜெக்கிக்குமே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நம்ம சுகாக்கெல்லாம் நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஐயோ என் பட்டுக்கு இன்றைக்கி வேறு எக்ஸாமு அப்படின்ட்டு இது என்ன ஒன்று கூடிச்சுங்க ரெண்டும். பயபுள்ள வந்து புன மூச்சா இருந்தது. இப்போ பட்டுக்கு இறக்கிட்டுக்குது. ராத்திரியே சொன்னேன் நல்லா படுறா பட்டுன்னு பொத்தி சொன்னேன். ஏன்னா பண்ணான்னு தெரியல. பட்டு என்னமோ நல்லா படிக்கிற பிள்ளை தான். ஆனாலும் ஜிம்மின் பார்க்கின் மனசு படப்படானுதே அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜெக்கேவா என்ன பண்ணியிருப்பான். கால் பண்ண அட்டன் பண்ணல, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல. படிச்சிருப்பானா? அவன் படிக்கிறவன் படிச்சிருப்பான் அப்படின்ட்டு அவர் இருக்கார். இப்போது ஸ்கூல் வந்து நார்மலாக நடந்துகிட்ருக்கோம். இந்த சென்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலில் போயிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்களே, எக்ஸாம் ஹாலுக்கு இப்படி நடந்துக்கணும்னுட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கீழே கரெக்டாக பஸ்ஸில் போயிட்டு ஏறுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அண்ட் இதுதான் கரெக்டான டைம்னுட்டு நம்ம ஜெக்கி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு ரெஸ்ட் ரூம்லேயே. நம்ம டே உள்ளே போனதுமே அப்படியே நம்ம டே அப்படியே கையை பிடிச்சி ரெஸ்ட் ரூம்குள்ளே இழுத்து தள்ளி டோரை லாக் பண்ணிட்டாரு நம்ம ஜெக்கி. ஐயோ என்ன பண்ணுற ஜெக்கி? ஃபஸ்ட் டே எக்ஸாம் உனக்கு, ஸோ நல்லா பண்ணு. நான் நல்லா தான் பண்ணுவேன். நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்கிறேன். தெரியும் எனக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா படிச்சிருக்கல? நான் நல்லா தான் படிச்சிருக்கேன். சரி ஓகே
நல்லா எக்ஸாம் எழுது, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆ ஓகே, ஐ லவ் யூ. திருந்த மாட்டே நீ அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக, இவ்வளோ நாள் கொஞ்சம் ஹார்ஷாக கொஞ்சம் கோவமாக அந்த மாதிரிலாம் பண்ணுவார் நம்ம ஜேகே. பட் இன்றைக்கி ரொம்ப காமாக டேவை பிடிச்சி இருக்கமா ஹக் பண்ணிக்கிட்டு, இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் நீ இந்த ஸ்கூலில் இருக்க மாட்டல்ல, காலேஜ் போயிடுவல்ல? ஆமாம், ஸ்கூல் முடிச்சா அடுத்த காலேஜ் தானே. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஐயோடா போதும், நான் இந்த ஸ்கூல்லேருந்து இப்படி வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், உனக்கு என் மேலே இருக்க அந்த அஃபெக்ஷன் போயிடும். இங்கே பாருட்டே, அஃபெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காது, புரிஞ்சுதா? இது லவ் தான். எத்தனை இந்த ஸ்கூலை விட்டு நீ இப்படி போனதும் இல்லை, எத்தனை மாதம் எத்தனை வருஷம்னாலும் எனக்கும் மேலே இருக்கு லவ் போகாது, புரிஞ்சுதா? சும்மா சும்மா இந்த மாதிரி ஜஸ்ட் அஃபெக்ஷனுக்கு ஒரு ஆளுன்ட்டு நான் போகிற ஆள் இல்லை, புரிஞ்சுதா? நீ தான் என் லைஃப்னு நான் முடிவே பண்ணிட்டேன். என்ன உங்கள் வீட்டிலேருந்து சொல்லணுமா? சொல்லு. எங்கள் வீட்டில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்ல, இப்போ பாரு ஜேகே, என் மைண்ட் இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் என்னை விட்டுறியான போகணும். சரி ஓகே, ஐ லவ் யூ அப்படின்ட்டு நம்ம ஜேகே நம்ம டேவுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண, திருந்தவே மாட்டேன் நீ அப்படின்ட்டு நம்ம டேவுமே அவர் வாஷ்ரூமில் யூஸ் பண்ணிட்டு அவர் பஸ் ஏறி கிளம்புறாரு. இது எல்லாத்தையுமே ரெஸ்ட் ரூமில் நின்றபடியே நம்ம ஜேகே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அண்ட் போகும்பொழுது கரெக்டாக அந்த பஸ் கிளம்பும் பொழுது நம்ம அப்படியே திரும்பி நம்ம ஜேகேவை தான் பார்க்குறாரு, அந்த ரெஸ்ட் ரூமை தான் பார்க்குறாரு. ரெஸ்ட் ரூமில் இருந்து தான் நம்ம ஜேகே பார்த்துட்டு இருக்காரு. வெளியே அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட நின்று அது எல்லாமே நம்ம டேக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஜேகேவுமே நம்ம திரும்பி பார்க்குறாருன்னு தெரிஞ்சதுமே லைட்டாக ஒரு ஸ்மைல். ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம் பண்ணு அப்படின்ட்டு அவருமே கிளாஸுக்கு போயிட்டாரு. அண்ட் டெய்லியுமே இதே மாதிரி தான் நம்ம எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் நம்ம செக் இன் பண்ணுவார். ரெஸ்ட் ரூமில் கூப்பிட்டு பிடிச்சி இழுத்து நிற்க வச்சு ஐ லவ் யூ அப்படி இப்படின்ட்டு ஆல் தி பெஸ்ட்டில் சொல்லி நம்ம ஃபோர் கிஸ் பண்ணி தான் அனுப்புவார் நம்ம ஜேகே டேவை. அண்ட் இப்படியே தான் அந்த எக்ஸாமும் முடியுது. லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு நம்ம ஜேகேவால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்லேயே அப்படியே நம்ம ஜேகே வந்து லைட்டாக கண்ணு கலங்க அழுகுறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு நம்ம ஜேகேவை நம்மகிட்டே கொஞ்சம் தள்ளி பார்க்குறாரு. பார்த்தா கண்ணில் ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி. என்னாச்சு ஜேகே உனக்கு, ஏன் இந்த மாதிரி அழுதுட்ருக்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம டேவுடைய நெக்கில் தான் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சின்ன பையன் நீ நிரூபிக்கிற. சின்ன பையன் இல்லை, நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை. என்ன 8th ஸ்டாண்டர்ட் படித்த சின்ன பையனா என்ன அப்படின்ட்டு நம்ம ஜேகே கத்த. சரி டென்ஷன் ஆகாத. சரி அவ்வளோதான், சரி டென்ஷன் ஆகாது. அதில் போய் என்ன இருக்குது, மிஸ் பண்ணேன்னா அதில் போய் என்ன இருக்குது, உங்ககிட்ட தான் என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணு. நிஜமாவா? அட்டன் பண்ணி பேசுவேன். இதில் என்ன டவுட் இருக்குது? இதுக்கு மேலே நான் ஃப்ரீ தானே, நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன். சரி, எனக்கு எப்போ ஓகே சொல்வேன்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது படா அப்படின்ட்டு நம்ம ஜேகேவை தள்ளி விட்டுட்டு நம்ம டேவுமே கிளம்பிட்டாரு. ஏய் என்ன, ஐ லவ் யூ சிப்பா, பட் ஐ லவ் யூ போடா அப்படின்ட்டு நம்ம டேவுமே கிளப்பிட்டாரு. அண்ட் அன்னையோட லாஸ்ட் டே நம்ம ஸ்கூலுக்கு வர்றது நம்ம ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே வர ஸ்டடீஸை நம்ம தனியாக தான் ஃபேஸ் பண்ணணுமோ அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கு மேலே நம்ம ஜேகேவால் முடியல. அவர் நேராக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட தான் இந்த மாதிரி தானே ஒரு பையனை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, மெய்யாலமாடா மா, சரிடா இப்போ டென்ஷன் ஆகாது, இப்போ என்ன பண்ணோன்ற, இதுதான் என் பிளான், என்ன சொல்கிற நீ? அவங்க அப்பா ஒத்துக்கணுமே. அம்மா எனக்கு தெரியாதுமா, இதாச்சும் பண்ணுமா. சரிடா, சொந்த விட்டு ஐயோ சரிடா, அவங்க அப்பா கிட்ட சொல்கிறேன் இரு அப்படின்ட்டு நம்ம ஜேகேவுடைய அம்மாவுமே கரெக்டாக ஜேகேவுடைய அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, என்னாடி புள்ள வளர்த்துனுக்கிற நீ அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஜிமினோடைய அப்பாவும் சரி, ஜேகேவுடைய அப்பாவும் சரி கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதை விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் சைடில் பார்த்தா இன்னுமே இதே சிட்டியில் தான் இருக்கார். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுனால அவர் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இப்போ தான் நம்ம ஜேகே இப்போ வந்து நம்ம கொஞ்ச நாளில் எக்ஸாம் ஒரு மாதிரி ப்ரெஷரில் இருந்திருப்பார். இப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ தான் அவருக்கு ஃப்ரீ டைம் நிறையவே கிடைக்குது. இவ்வளோ நாள் ஸ்டடீஸ் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவர் காமாக இருக்கும் பொழுது தான் ஃபஸ்ட்டு அவருக்கு வர்ற தாட்டு நம்ம ஜேகே டெய்லி வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படி இப்படின்ட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ணுறா, ஏது என்ன அப்படின்ட்டு டெய்லி நம்ம டேவுடைய கிளாஸுக்கு வந்து
டேவுடைய வாட்டர் பாட்டில் செக் பண்ணுறது, அவருடைய லஞ்ச் பாக்ஸ் செக் பண்ணுறது, லஞ்ச் பாக்ஸில் ஏதாச்சும் ஃபுட் ஏதாச்சும் மீதி இருந்தால், ஏன் இதை சாப்பிட்டா என்ன பண்ணுதான், கொஞ்சமாக சாப்பிட வேண்டியது தானே, எனக்கு கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்ட்டு திட்டுறது. வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா ஓடி போயிட்டு தண்ணி நிறச்சிட்டு வந்து நம்ம டேக்கிட்ட கொடுக்குறது. நல்லா பாடி, உனக்கு ஏதாச்சும் வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம டேக்கிட்ட கேரிங்காக கேட்குறது அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி நிறைய பண்ணியிருந்திருப்பாரு. அது எல்லாமே இப்போ தான் நினச்சி பார்க்குறாரு. டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா நம்ம ரூமில் எப்போவுமே வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருப்போம்ல குடிக்க. சடனாக அவருக்கு தண்ணி தவிச்சிருக்கும். பாட்டில் எடுத்து பார்த்துருப்பாரு. பாட்டில் வந்து காலியாக இருந்திருக்கு. அண்ட் இப்போ அந்த காலி பாட்டிலை பார்த்ததுமே தான் எப்போவுமே ஸ்கூலில் நம்ம ஜேகே தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. அது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. எப்போவுமே நம்ம ஜேகே இந்த பாட்டில் காலியாகவே விட மாட்டார். பிரேக் டைமில் வந்து நம்ம தண்ணி நிறைக்கல அப்படின்னாலுமே அவர் தான் நிறச்சி கொடுத்துருவார்ல. அதனால் அவர் தண்ணி நிறைக்கவே மறந்துடுவார் எப்பவும் போல் அப்படின்ட்டு. அதை எடுத்து பார்க்கும்பொழுது தான் ஒரு விஷயம் பழகிடுச்சு அப்படின்னா அது பழகிட்டு அது இல்லைங்கும் போது ஒரு ஃபீல் வரும்ல, ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர். அந்த மாதிரி இப்போ நம்ம ஜேகே ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, இந்த பன்னி என்ன பண்ணிட்டா, என்ன தண்ணியிலேருந்து இந்த ஃபுட்டு, இந்த சாப்பாடு கூட ஏதாச்சும் மீதி வச்சுருந்தா ஏன் இது கூட சாப்பிட முடியாதான்னு கத்துவான். இந்த தண்ணி ஏன் நரைக்க முடியாதா, சரி வீடு நான் தான் இருக்கேனே அப்படின்ட்டு வந்து நரைச்சி கொடுத்துட்டு போவான். இன்னும் பண்ணிட்ட நீ பன்னி, எனக்கு கோவமாக வருது. பாரு, ஒரு ஃபோன் கூட பண்ணல, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதான். என்ன, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என்ன ஃபோன் பண்ண அட்டென்ட் பண்ணுவியா அப்படி இப்படின்னு நிற்கிட்டு மூஞ்சியை பாரு அப்படின்ட்டு நம்ம வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டு அவர் அப்படியே அந்த டேஸ் போகுது. ரிசல்ட் வருது. அண்ட் இப்போது நம்ம வந்து ஒரு காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணிட்டாரு. அதே பிளேஸில் ஃபர்ஸ்ட் டே காலேஜ். நல்லா க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. டேமா, என்னம்மா? ஒன்றும் இல்லை, இந்த பால். என்ன பால் காலையிலையே? பக்கத்து வீட்டு புதுசாக குடி வந்திருக்காங்கடா, அதான் பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. சரி கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி புள்ள குடிச்சிட்டு அப்படியே கேட்டுக்கு வெளியே வருது. அட கடவுளே, இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பி பார்க்க, என்ன அப்படியே விட்டு போயிடுவேன்னு நினச்சியோ அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்படி பண்ணி பயில அப்படின்ட்டு அவரு இந்த பக்கம் நம்ம சுகாவுடைய வீடு அங்கேயே தானே இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மன் வீடு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம சுகா அண்ட் டேவுடைய வீடு. அதுக்கு ஆப்போசிட்டில் இதுக்கு ரெண்டும் வந்திருக்குதுங்க. பார்த்தா ஹாய் பாட்டு அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் இதாட்ட கேட்லேருந்து வந்துட்டியா, பரவாயில்லையே, சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அப்படின்ட்டு சுகா. ஐயோ பாட்டு, உன்னை 2 மாதமாக ரொம்ப மிஸ் பண்ணண்டி. 1000 தான் ஃபோனில் பேசினாலும் இப்படி நேரில் பார்க்குற மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ரெண்டும் ஒன்று கூடிச்சிங்க. இந்த பக்கம் பார்த்தா எதுக்கு நீங்கள் வந்த? நான் விட்டு போயிடுவேன்னு நினச்சோ? அப்படியெல்லாம் கிடையாது. எப்போ எனக்கு ஓகே சொல்ல வர? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீனும் ரொம்ப மிஸ் பண்ணியாமே, நீனும் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஏய், போய் சொல்லாத. என்ன போய் சொல்லாத, நான் அப்படியெல்லாம் மிஸ் பண்ணல. போதும் நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாமே. ரொம்ப ஆசை தான் பட, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்போது நீ நான் லவ் பண்ணுற? இல்லையே, பண்ண முடியாது. பண்ணுற? இல்லை. ஆமாம். இல்லை. ஆமாம். இல்லை. ஆமாம். இல்லை. சரி, இல்லை. ஆமாம். என்ன என்ன நீ கன்ஃபியூஸ் பண்ணுற? லூசு. ஒத்துக்கிட்ட? இல்லையே, நீ என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்ட. ஸோ என்ன, நீ என்ன லவ் பண்ணுற? அட போடா, இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறாரு காலேஜுக்கு. அப்படியே நம்ம டேவை ஃபாலோ பண்ண மாதிரியே நம்ம ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹேரெல்லாம் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு அவர். அண்ட் ஃபைனலாக நம்ம டேக்குமே நம்ம ஜெக்கே மேலே லவ் வந்துருச்சு. அவர் இன்னும் சொல்லலை, பட் ஃப்யூச்சரில் சொல்லிடுவார். அண்ட் இதோடவே இந்த ஸ்டோரியை நான் இங்கேயும் முடிக்கிறேன்டா. ஓகேவா? ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் மஸ்ட்டு. ஓகே, பாய், டேக் கேர்.